3 நாள் தொடர்ந்து 2 பாடல்களுக்கு பொருள் பார்த்து கொண்டு சிந்தித்து கொண்டு வந்தோம். இன்றைய தினத்தில் திருவெம்பாவை 7வது பாடல். ரொம்ப அற்புதமான மாணிக்கவாசக பெருமான் திருவண்ணாமலை தலத்திலிருந்து நமக்காக பாடி அருளி கொடுத்த ஒரு சிறப்பு. இந்த திருவண்ணாமலை தலத்திலிருந்து ஏன் இந்த பாடலை எல்லாம் பாடி நமக்கு கொடுத்தார்னா, மாதங்களில் நான் மார்கழி, இந்த தனுர் மாதத்தில் இந்த 30 பாடல்களையும் பாடினோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்று சொல்லக்கூடியது 33 கோடி தேவர்களினுடைய திருவருள். அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய 16 வகையான செல்வம், திரு கைலாயத்தினுடைய பதவி, சொர்க்கத்தினுடைய பதவி, இது அத்தனையும் பெறவல்ல ஒரு பாடல்கள் தான் இந்த திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி. இந்த பாட்டெல்லாம் நம்ம பாடுகிற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது, ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்தில் இந்த 60 பாடல்களுக்கு நாம் எல்லாம் பொருள் சிந்திக்கின்றோம். திருவண்ணாமலைக்கு போகலன்னாலும் திருப்பெருந்துறைக்கு போகலன்னாலும் கூட இருந்த இடத்திலிருந்தே இந்த பாடலை சிந்திக்கின்ற பொழுது, அந்த ஆலயத்திற்கு சென்றால் நமக்கெல்லாம் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது அடையார் பெரிய பாலத்தம்மன் கோயிலில் இருந்தவாறே பெற்றுக்கொள்கிறோம். அவ்வளவு சிறப்புக்கு உரிய பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு பாடலும் நமக்கெல்லாம் பல ஆயிரம் கோடியை தரவல்ல, திருவருளை தரவல்ல ஒரு பாடல்கள். இதெல்லாம் இந்த பார்ப்பது என்னென்னா, வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாசகத்தில் இதுவும் ஒரு பகுதியாக இருக்கின்றது, திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும். அதுபோல 6வது பாடலில் எழுப்பக்கூடிய பெண்கள், உள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் இதெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை சிந்தித்தோம். அதுக்கடுத்து 7வது பாடலில் சொல்கிறார், அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சிறான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் என்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என்னானை என் அரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வன் நெஞ்ச பேதையர்போல் வாலா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். சொல்லுகிற பொழுது சொல்றா, அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான். இந்த 33 கோடி தேவர்களே பார்த்தீங்கன்னா தவம் பண்ணாதான் இறைவனை காண முடியும். அதுவும் ஒரு நாள் தவம் பண்ணலாம் பார்க்க முடியுமான்னா முடியாது. நம்மெல்லாம் நினச்சா கோயிலுக்கு வந்துடுறோம், நினச்சா சுவாமியை பார்க்குறோம். ஆனால் தேவர்களுக்கு அப்படியானா கிடையாது. அவங்க பார்க்கணுன்னா நேரடியாக போய் தான் இறைவனை பார்க்கணும். அதற்கு பல ஆண்டு காலம் தவம் இருக்கணும். உண்ணுவதற்கு அரிதான ஒரு பெருமான். அதை தான் இங்கே சொல்றார், அன்னே இவையும் தாயே நாங்கள் இது காலம் கூறியவை கொஞ்சமோ. இறைவன் என்று சொல்லக்கூடிய தேவர்கள் பலராலும் நினைத்து பார்க்கவும் அரியவன், ஒப்பற்றவன், பெரும் பேரும் புகழும் உடையவன். இறைவன் சிவபெருமான் சாதாரணமானவர் கிடையாது. நம்ம நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு திருவருளை தரவல்ல ஒரு பெருமான். 63 நாயன்மார்களுக்கும் எளிய வந்த பெருமான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான பக்தியை செலுத்தியிருக்கிறார்கள். 4 பெருமக்கள் அவங்க செலுத்தியிருக்கக்கூடிய பக்தி இப்போ ஏன் சொல்லுவாங்க, 4 பேர் போன வழியில் போகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, மாணிக்கவாசக பெருமான், அப்பர் பெருமான், திருநாவுக்கரசர் என்கின்ற அப்பர் பெருமான், அதற்கடுத்தாற் போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திரு ஞான சம்பந்த பெருமான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் பக்தியை காமிச்சிருக்கிறாங்க. குழந்தை சுரூபமான பக்தியை காண்பித்திருக்கக்கூடியவர் ஞான சம்பந்த பெருமான். அப்பர் பெருமான் முதுமையான பக்தியை செலுத்தவர். 61 வயசுக்கு மேலே தான் அவருக்கு பக்தி என்கிறதே. 60-65 வயசில் தான் அவருக்கு சிவபெருமானுடைய திருவருளே கிடைத்தது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி
ஏன்னா எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் பக்தி வந்துடுமான்னா நிச்சயமாக இல்லை. அதனால் வயதுக்கு ஏற்ற அவருக்கு ரொம்ப முதுமையான நேரத்தில் தான் அவருக்கு அந்த பக்தியே வந்தது. அதே மாதிரி கல்யாண வயசில் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவன் பால் தெரிந்தது. நீ எனக்கு அடிமை ஓலை இருக்குன்னு சொல்லி அவரை ஆட்கொண்ட பெருமான். அவர் தோழனாக இருந்து ஆட்கொண்டார். அதே மாதிரி அதற்கடுத்து மாணிக்க வாசக பெருமான் அடியார்களாக பக்தி ஸ்ரதையோடு துன்பத்தை அனுபவித்து இன்பத்தையும் அனுபவித்த பெருமான். அப்போ யோசித்து பாருங்க, நரியை பரியாக்கிய ஒரு பெருமான். இவருக்காகத்தான் அந்த சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா எல்லா மிருகங்களையும் இயக்குவாங்க, ஆனால் அந்த நரியை மட்டும் இயக்க முடியாது. சிங்கம், புலி, கரடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை, பெரிய யானையாக இருக்கக்கூடியதை கூட இயக்கிட்டு இருப்பாங்க சர்க்கஸில். அது சொன்ன பேச்சு கேட்கும். ஆனால் அந்த நரின்னு இருக்கு பாருங்க, அது சொன்ன பேச்சை கேட்காது. ஆனால் அதையே தான் சொன்ன பேச்சை கேட்க வைத்த ஒரு பெருமான் புதுமையா, அதான் சிவபெருமான். யாருக்காக? இந்த மாணிக்க வாசக பெருமானுக்காக. அப்போது 63 நாயன்மார்களும் 63 வகையான பக்தியை செலுத்தியிருக்கிறார்கள். என்ன, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பக்தி. சூதாடி சோறு போட்டவரும் இருக்கிறார், பிள்ளையை அறிந்து கொடுத்து சோறு போட்டவரும் இருக்கார். தினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு சிவ அடியாருக்கு சோறு போட்ட அம்மையாரும் இருக்கா. காரைக்கால் அம்மையார், சிறுதொண்டர் என்று சொல்லக்கூடிய பரஞ்சோதியார் தன்னுடைய பெற்ற பிள்ளை 5 வயசு பிள்ளையை இறைவன் கேட்டார் என்பதற்காகவே அறிந்து படைத்து கொடுத்த சமச்சியாரை கொடுத்த பெருமான். அப்போது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான பக்தி. ஏற்பகை நாயனார் தன் மனைவியே கொடுத்துட்டார். அப்போ யோசித்து பாருங்கள், கண்ணப்ப நாயனார் கண்ணை கொடுத்தார், சாக்கிய நாயனார் கல்லால் அடித்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடியார் பெருமக்களாக இருந்திருக்கிறார்கள் பக்தி செய்ததில். திட்டியவருக்கும் கருணை செய்த பெருமான், கல்லால் அடித்தவருக்கும் கருணை செய்த பெருமான், பிரம்பால் அடித்தவருக்கும் கருணை செய்த பெருமான், வில்லால் அடித்தவருக்கும் கருணை செய்த பெருமான். அதான் சிவபெருமான். சிவபெருமானுடைய பெருமையை சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளவு சொன்னாலும் 1000 நான் படைத்த ஆதிசேஷனாலேயே சொல்ல முடியாதுன்னா ஒரு நாய் இருக்கக்கூடிய அடியன் எல்லாம் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்படிப்பட்டது அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான். வணங்குவதற்கு அரிய ஒரு பெருமான் சிவபெருமான். அறியான் ஒருவன் இரும் சிறான், சின்னங்கள் ஏற்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். சிவ ஆலயத்தில் அங்கு இருக்கக்கூடிய மங்கள வாத்தியம் ஒரு பக்கம், சங்கு நாதம் ஒரு பக்கம், நாதஸ்வரம் ஒரு பக்கம், இது எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த உள்ள தூங்கி கொண்டிருக்கிற பெண் இன்னும் வாயை திறக்க மாட்டேன்றா. என்ன சொல்கிறா? சிவன் என்றே வாய் திறப்பாய். சீக்கிரமாக எழுந்து வந்து கதவை திறந்து எல்லாம் அவங்கவங்களுடைய பக்தியை இறைவன் பால் செலுத்துகிறார்கள். இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது. அதனால் விடியற்காலை பொழுதில் முடிஞ்ச வரைக்கும் நாமும் இந்த சின்னங்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்னம். பெருமாள் பக்தர்னா நாமம் போட்டுருப்பா. சிவபக்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் விபூதி தரித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். ஐயப்ப பக்தர்கள்னால் சந்தனம் வைப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு சின்னங்களாக இருக்கின்றது. இங்கே சொல்லுகிற பொழுது சின்னங்கள் ஏற்ப சிவனே சிவன் என்றே வாய் திறப்பாய், தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய். சொல்கிற பொழுது சொல்கிறாங்க, சிவனேன்னு சொன்ன அடுத்த வினாடி நெருப்புக்கு பக்கத்தில் வச்சு மெழுகு போல வெண்ணெய் போல உருகுவாலாம் அந்த பெண், இந்த உள்ள இருக்கிற பெண். ஆனால் இன்னைக்கு மார்கழி பிறந்து விட்டது, எழுந்து வந்து இறைவனை சிந்திப்போமே என்றால், இறைவன் திருப்புகழை பாடுவோம் என்றால் இன்னும் அந்த பெண் வந்து எழுந்து கதவை திறந்து வெளியில் வராமல் இருக்கின்றாள். அதனால் சொல்கிறாங்க, என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய், என்னானை என் அறையன் இன்னமது என்று எல்லோமும் சொன்னோம் கேள். இந்த சிவபெருமான பாடுறாங்க எல்லாரும். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம்,
தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்ற மனத்தமர்ந்த தெய்வம், மலரடியின் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் சொல்லிய வள்ளலார் சொல்றார். அதே மாதிரி இந்த உலகத்தில் நீராக, நிலனாக, ஆகாயமாக, நெருப்பாக, பூமியாக இருக்கக்கூடிய ஒரு பெருமான், பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய ஒரு பெருமான். அது மட்டும் இல்லை, ஐந்தொழிலை செய்யக்கூடிய பெருமான் சிவபெருமான். அப்படிப்பட்ட தொழிலெல்லாம் செய்து பரம் கருணையாக நமக்கெல்லாம் எளிய வந்து திருவருளை தரவல்ல பெருமான். அவரை வணங்காம இன்னும் காலத்தை எல்லாம் வீணாக்க கூடாது இல்லையா? அதனால அந்த பெண்கள் சொல்றாங்க, சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ. உன்னுடைய உறக்கத்திற்கே சில பேர் என்ன பண்ணுவாங்க, தூக்கம் வரலன்னா புரண்டு புரண்டு படுப்பாங்க. சில பேர் எழுந்து உட்கார்ந்த வாக்கில் தூங்குறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் படுத்து தூங்குறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் படுத்து பார்ப்பாங்க, தூக்கம் வர அந்த பக்கம் படுத்து பார்ப்பாங்க, அப்புறம் திருப்பி நேராக படுத்து பார்ப்பாங்க. எப்படி படுத்தாலும் சில நேரங்களில் தூக்கம் வராது. சில பேர் தூங்குறவங்களே தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களும் உண்டு. அதனால் அங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், இந்த தூக்கத்தில் கூட பல வகையான தூக்கம் இருக்கான். தூக்கத்தில் கூட பல வகையான தூக்கம் அப்படின்னு சொன்னால், தூங்குற மாதிரி நடிக்கிறது ஒரு தூக்கம், அதுக்கப்புறம் தூங்குகிற பொழுது எழுப்புகிற பொழுது கோவப்படக்கூடிய தூக்கம் ஒரு பக்கம், தூக்கம் வராமல் அவதிப்படுவது ஒரு பக்கம். படுத்த உடனே தூங்குறதுன்றது யாருக்கு வரும்? எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய தூக்கம். அது யாருக்கு இருக்கும்? எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிடைச்சதை சாப்பிட்டுட்டு தூங்குறவங்கன்னு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்க. நமக்கெல்லாம் தூக்கம் வருதா? தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. அதான் நிஜம். உண்மையா இல்லையா? தூக்க மாத்திரை போட்டால் கூட இந்த முதல் ஒரு 10 நாளைக்கு அந்த தூக்க மாத்திரை வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தூக்க மாத்திரை வேலை செய்யாது. அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அடிமையாகிட்டு அது போட்டாதான் தூக்கம் வர மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இங்கே சொல்லுகிற பொழுது துயில் என்று சொல்லக்கூடியதில் தூங்குவதில் கூட பல வகையாக இருக்கு. இன்னும் துயிலுதியோ வெவ்வேறாய், அந்த துயிலில் கூட வெவ்வேறாய் படுத்து தூங்குறையா? அதுவும் எப்படி? இறைவனுடைய பெயரை கேட்டு அவனை நாங்கள் அத்தன், ஆனந்தன், அமுதன் என்றெல்லாம் சொல்லியாச்சு. இவ்வளவு சத்தத்தோட என்ன பண்ணுறாங்க, அன்னே இவையும் சிலபோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சிறான் சின்னங்கள் ஏற்ப சிவன் என்றே வாய்த்திறப்பாய், தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய், என்னானை என்னறையன் இன்னமுது என்று சொல்லோமும் சொன்னோம் கேள், எல்லோமும் சொன்னோம் கேள், வெவ்வேறாய் என்னும் துயிலுதியோ வண்ணெஞ்சே பேதையர் போல் வாளா கிடத்தியால். இவளுடைய நெஞ்சு இருக்கு பாருங்க, அது எப்படியா? வஞ்சகத்தன்மையாக இருக்கக்கூடிய இந்த இசை கருவிகள் ஒலிப்பாங்க. அப்பொழுது சிவா என்று வாய் திறப்பாய், என்ன உன்னுடைய பேரை கேட்டு எழுந்திருக்கல, தீயை நெருங்கிய மெழுகு போல் உருகுவாய். இந்த சிவபெருமான் பேர் சொன்னாவே உள்ளே இருக்கிற பெண்ணே எப்பயும் என்ன பண்ணுவாளாம், உருகிடுவாளாம். இப்பயும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சுவாமியை பார்த்தாவே சில பேருக்கு அழுகை தோணும், சில பேருக்கு சந்தோஷமாக இருக்க தோணும். சில பேர் பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க அந்த இறைவனை. எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிக்காமல் பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி இங்கே சொல்கிறார், இந்த உள்ள இருக்கிற பெண் நேற்றைய தினத்தில் இப்படியெல்லாம் இருந்த பெண், ஆனால் இன்னமும் எழுந்து வந்து கதவை திறக்கலை. மெழுகு போல் உள்ளம் உருகுவாயே, அத்தகைய நீ நாங்கள் எல்லாரும் சேர்ந்தும் தனித்தனியாகவும் என் தலைவனே, என் அரசனே, என் அமுதனே என்று சொல்லுவதை கேட்ட பின் உறங்குகின்றாயே இரக்கமற்ற நெஞ்சமுடைய. இந்த இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பெண்ணை அழகழகாக வர்ணிச்சார், நென்னலைன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், முத்து போன்ற பற்களை உடையவளே அப்படின்னா, முத்தென்ன வெண்ணகையாயின்னு சொன்னார். எல்லா வார்த்தையும் பயன்படுத்தி பார்த்தார். ஆனால் இன்னும் அந்த பெண் எழுந்து வரல.
அதனால் என்ன பண்ணிட்டார்னா எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறார். தாயேன்னு முதல்ல சொல்லிட்டார், அதான் அண்ணேன்னு அர்த்தம். அண்ணே இவையும் சிலவோன்னார் முதல் வரியிலேயே. தாயே நாங்கள் இருகாரும் கூறியவை எல்லாம் சொல்லிட்டோம், இன்னும் எழுந்து வந்து கதவை திறப்பதற்கு உனக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெஞ்சம் நெஞ்சம், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடிய நெஞ்சம். நேற்றைய தினத்தில் சொன்ன வார்த்தை போயிடுச்சு. ஏன் போச்சு? இறைவனை முதல்ல வந்து பாடுவது நான், இறைவன் திருநாமத்தை சொல்லப்போவது நான், இறைவனுக்கு நான் தான் முதலில் பாடுவேன், இருகரம் கூப்பி நான் தான் வணங்குவேன்னு சொன்னவள் உள்ள இருக்கிறா. இப்போ வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க என்னென்னு, நாங்கள் வந்துட்டோம் ஆனால் நீ இன்னும் வரலையே, நேற்றைக்கு இப்படி சொன்னியன்னு இப்போ எல்லா வகையிலையும் கேட்டு பார்த்துட்டாங்க. ஆனால் இன்னும் இந்த பெண் எழுந்து வராததுனால வன்னெஞ்சேன்றார். உன் நெஞ்சம் என்ன அவ்வளவு இதை இப்போயும் என்ன சொல்கிறாங்க? உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா? சில பேரை திட்டும் போது சொல்ல, உன் நெஞ்சம் என்ன கல் நெஞ்சா? திட்டும் பொழுது கேட்போம். அது மாதிரி இங்கே சொல்கிறா, இரக்கமற்ற நெஞ்சமுடைய அறிவிலியே. இந்த கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும். அந்த சண்டை வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை கணவர் சொல்லுவார், உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்குதாடி அப்படிம்பார். அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெண் சொல்வா, உங்கள் கூட சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு எப்படிங்க அறிவு இருக்கும் அப்படின்பா. தன்னை திட்டுகிற பொழுது ஒன்றும் சொல்ல மாட்டா. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா அப்பாவை சொல்கிற பொழுது கோபம் வரும், அவளுக்கு கோபம் வரும். ஆனால் இங்கே சொல்கிற பொழுது பாருங்கள், இந்த எழுப்பக்கூடிய பெண்கள், வெளியிலிருந்து எழுப்பக்கூடிய பெண்கள் சொல்கிறாங்க, நெஞ்சமுடைய அறிவிலியேன்றார். நெஞ்சமுடைய அறிவிலியே அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய நெஞ்சமாக இருக்கக்கூடியது கல் நெஞ்சாக இருக்கின்றது. சிவபெருமானுடைய பெயரை கேட்ட பிறகு உறங்குவது முறையோ? உன் நெஞ்சம் என்ன கல்லா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா பிச்சாந்தேகின்னு வருவாங்க, இங்கே சில்லறை இல்லை போயா அப்படின்னு சில பேர் சொல்லுவோம். அப்படி சொல்லலாமான்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை, வள்ளலார் சொல்கிறார் மனுமுறை கண்ட வாசகத்தில். பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பழிரை அளித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ. அவர் சொல்கிற பொழுது அந்த மனுமுறை கண்ட வாசகத்தில் நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கழியா வடியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தருமம் பாராது தண்டனை செய்தேனோன்றார். யார் ஒருவர் தன்னுடைய இந்த சொல்லுவாங்க, சாதாரண விஷயம் கிடையாது அந்த கையேந்தி நிற்கிறதுன்றது. அப்படி அந்த கையேந்தி நிற்கிற பொழுது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார். ஏன்? இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடியதும் இந்த உடம்பு என்று சொல்லக்கூடியதும் கண்டிப்பாக இந்த உடம்பிலிருந்து அந்த ஆன்மா ஒரு நாள் விட்டு பிரிந்து விட்டு வேறொரு உடம்புக்குள் அந்த ஆன்மா புகுந்து விடும். ஆனால் ஒன்று, இந்த ஆன்மா பிரிவதற்கு முன்னதாக பிச்சை எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எப்படியே இருக்கும்? 10 என்று சொல்லக்கூடியதை, எதை? மானம் என்கின்ற ஒன்றை விட்டால்தான் எதை எடுக்க முடியும்? பிச்சை எடுக்கும். உயிரை விட மேலானது எது? மானம். அப்போ அதை விட்டுட்டு எடுக்கிற பொழுது அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்படி சொன்னால் அது வன்னெஞ்சம்ன்றார். நான் சொல்லலை, வள்ளலார் சொல்கிறேன். உங்களுக்கு வன்னெஞ்சத்திற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ அதை சொல்கிறார் இல்லையா? அப்போ நெஞ்சம் வன்னெஞ்சமாக இருந்தால் தான் இல்லைன்னு சொல்லுவான். அவங்கக்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிறதா நினைத்து அவர்கள் கையேந்தி நின்ற பொழுது இல்லைன்னு சொல்லாத இதயம். அதனால தான் கர்ணன் கேட்டான், தான் செய்த தான தர்மத்தை பகவானுக்கு தானமாக கொடுத்து விட்ட பிறகு இறைவன் கேட்டார், உனக்கு என்ன வேணுமோ கேள் நான் கொடுக்குறேன்னார். அவன் கேட்டுன்னு நினச்சிருந்தா எனக்கு சொர்க்கம் கொடுன்னு கேட்டிருக்கலாம், இந்த ஜென்மத்திலே எனக்கு சரியான அப்பா அம்மா இல்லைன்றதை கேட்டிருக்கலாம்,
உடன் பிறந்தவர்கள் இருந்தும் எனக்கு இல்லாத நிலைமை, சாக போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு இருக்கிறதே தெரிய வந்தது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கலாம், அதையாவது கேட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவும் கேட்கல. இல்லை என்று சொல்லி கொண்டு வருகின்றவருக்கு இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடுன்னு கேட்டான். நமக்கெல்லாம் என்ன இல்லை? இதயம் இல்லை. அது எதில் இருக்குது? வன்னெஞ்சத்தில் இருக்குது. ஏன்? கோடி கோடியாக சொத்து சேர்க்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்க்கணும், ஒரு 10 தலைமுறைக்காவது சேர்த்து வச்சுக்கணும், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாம் நினைக்கிறோம், ஆனால் இறைவன் அதற்கு அவர்களுக்கு ஆயுளை கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் அதை அனுபவிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போனா என்ன அர்த்தம்? இன்னொரு அர்த்தம் இருக்குது அதில். என்ன தெரியுமா? நீங்கள் கோடி கோடியாக சேர்த்து வச்சுட்டா உங்கள் பிள்ளை சோம்பேறி ஆயிடுவான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நிறைய சொத்து சேர்த்து வச்சிடணும்னு ஆசைப்படுறா. ஆனால் அந்த குழந்தைக்கு ஆயுள் இல்லாமல் போயிடும் இல்லையா? அந்த குழந்தைக்கு மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் இல்லையா? அந்த குழந்தை இந்த சொத்தை அழிப்பதற்கென்றே பிறந்திருப்பான். யோசிச்சு பாருங்க. அப்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தது எதற்கு? ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் மட்டும் பின்னாடி கடைசி வரைக்கும் வரும். கடைசியில் துரியோதனன் கூட தான் இருந்தான் கர்ணன். ஆனால் அள்ளி அள்ளி கொடுத்ததுனால 8 லட்சுமியின் நாயகனும் அவனிடத்துல போய் கையேந்தி நின்றார். ஒன்று. இன்னொன்று, 33 கோடி தேவர்களுக்கு தலைவன் இந்திரனும் கையேந்தி நின்றார். யோசிச்சு பாருங்க. அங்கே தான் கவச குண்டலத்தை தானமாக வாங்கினார். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அவ்வளவும் கொடுத்து விட்ட பிறகு கூட அவனுக்கு பிராணன் போகலை. அப்போ தான் பகவானே போனாடே, அவன் பண்ண புண்ணியம் அவன் தலையை காத்துண்டிருக்கு. இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சினாதான் தானமும் தர்மமும். அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாமல் தான் நாம் எல்லாம் நமக்கு சேர்த்து வச்சுட்டு இதுக்கு அப்புறமா தான் தானம் தர்மமே பண்ணணும்னு சொல்ல. அதெல்லாம் அர்த்தம். இந்த தானமும் தர்மத்துக்குரிய புண்ணியம்னு ஒன்று இருக்குது பார்த்துங்களா? அந்த புண்ணியம் அப்பம்மா செய்த புண்ணியம் ஒரு பக்கம் நமக்கு வரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் நாம் பண்ணுற புண்ணியம் கடைசி காலத்தில் நமக்கு மிஞ்சி தான் நம்ம பிள்ளைக்கு போகும். எப்போ? ஆபத்து விபத்து வருகிற பொழுது என்ன புண்ணியம் செய்தாரோ அவர் தப்பிச்சாரும்பாங்க. 10 பேர் ஒரு காரில் போனாலும் ஆக்சிடெண்ட் என்று ஒன்று ஆகிற பொழுது 9 பேர் அங்கே மரணித்திருப்பார்கள், ஒருவர் தப்பிச்சிருப்பார். அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர் என்ன புண்ணியம் செய்தாரோ தப்பிச்சார் அப்படின்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அந்த புண்ணியம் தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும், இதான் அர்த்தம். ஆனால் என்ன பண்ணுறான்? செல்வத்தை சேர்த்து 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 நமக்கே வச்சுட்டு நமக்கு அப்புறம் தான் தானம் தர்மம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆமாம் இங்கே சொல்கிற மாதிரி அறிவிலி ஏன்னு சொல்கிறார் இல்லையா? அது மாதிரி நாமும் அந்த சிந்தனை என்று சொல்லக்கூடியது, நாம் செய்யக்கூடிய தர்மம் நமக்கு மிஞ்சி தான் நம் பிள்ளைகளுக்கு போகும். அப்பன்னா நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம செய்யக்கூடிய தானமும் தர்மமும் போவதற்கு முழு அடிப்படை காரணம் என்னன்னா, நாம் செய்யக்கூடிய புண்ணியம் முதல்ல யாருக்குடா உதவும்னா நமக்கு தான் உதவும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு. அதனால தான் ஆபத்து விபத்து, ஆபத்து விபத்து காலங்களில் இந்த புண்ணியம் தான் நமக்கு சேரும். அதனால தான் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்றார் வன்னெஞ்சே. அப்போனா என்ன அர்த்தம்? நமக்கு இடத்தில் எவர் ஒருவர் கையேந்தி நிற்கின்ற பொழுது இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கேட்பது போல அந்த பர்சிலிருந்து எடுத்து போடுவதற்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு நிமிடம் அந்த தர்மத்திற்குன்னு ஒரு நிமிஷத்தையாவது எவர் ஒருவர் ஒதுக்குகிறாரோ. ஒரு விஷயம், கவச குண்டலத்தை வாங்குவதற்கு இந்திரன் வந்துட்டான். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் தான தர்மத்தை செய்வார் கர்ணன். அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துட்டார். கடைசியாக கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டார். அதுக்குள்ளே பகவான் கூப்பிட்டார், அப்பா இந்திரா உன் பிள்ளை வாழணுமா அல்லது யார் பிள்ளை? சூரியன் பிள்ளை வாழணுமா? இந்த கேள்வி வந்த அடுத்த வினாடி சொன்னார், சுவாமி என் பிள்ளை தான் வாழணும். அப்பன்னா சீக்கிரமாக புறப்பட்டு கர்ணனிடத்தில் இருக்கக்கூடிய கவச குண்டலத்தை பெற்று வாழ்னார். இங்கிருந்து புறப்படுறதுக்குள்ள அவன் கொடுத்து முடிச்சுட்டு மேலே 7வது மாடி ஏறிட்டான் கர்ணன். வாசற்படியில் போறார். யாரு? 33 கோடி தேவர்களுக்கு தலைவன் இந்திரன். 33 கோடி பேருக்கு தலைவரே அவர் தான்.
அவர் போய் வாசற்படியில் நிற்கிறார். இந்த காவலர்கள் சொன்னாங்க, என்ன சொல்கிறாங்க, ஐயா இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருந்தார் தான தர்மத்தை, இன்னைக்கு நேரம் முடிந்து விட்டது, இன்னைக்கு நேரம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் நாளைக்கு வாங்க என்னார். இதை கேட்ட எங்கள் 7வது மாடியில் போய் கொண்டிருக்கக்கூடிய கர்ணனுக்கு இது செவியில் விடுது. உடனே சொன்னார், காவலர்களே அவரை கொஞ்சம் நிற்க சொல்லுங்கன்னார். நின்று அடுத்த வினாடி கீழே இறங்கி வர்றார். சுவாமி நீங்கள் நான் வேதம் ஓதக்கூடிய அந்தனர், அள்ளி அள்ளி கொடுக்குறான்னு கேள்விப்பட்டு வந்தேன், அதனால் எனக்கு கொடுக்கணும், உன்னிடத்துல இருக்கிறத வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா, சரி என்ன வேணுமோ கேளுங்க. இந்த கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்ததுக்கப்புறமா கொடுக்க மாட்டேன்னெல்லாம் சொல்லக்கூடாது. ஐயா சத்தியமாக நீங்கள் என்ன கேட்டாலும் தரேன், ஒன்றே ஒன்று 2 மட்டும் கேட்காதீங்க. என்னது? இந்த உடம்பு கேட்காதீங்க, உயிரை கேட்காதீங்க. உடம்பு பாண்டவர்களை சேர வேண்டியது, உயிர் செஞ்சோற்று கடன் கழிப்பது, அதை தவிர மற்றது எது வேணாலும் கேளுங்கன்னார். என்ன கேட்டாலும் கொடுப்பியா? ஐயா என்ன கேட்டாலும் தருவேன்னார். அப்போ தான் சொன்னார், உன்னுடைய உடம்போடு நீ பிறக்கின்ற பொழுது ஒட்டி இருக்கக்கூடிய கவசத்தையும் குண்டலத்தையும் தானமாக கொடு. 6 மணிக்கு மேலே இதுவரைக்கும் கர்ணன் தான தர்மத்தை செய்தவன் இல்லை. ஆனால் இந்திரனுக்கு கொடுக்கின்ற பொழுது 6 மணிக்கு மேலே தான் கொடுத்தான். அவன் நினச்சிருந்தா ஐயா நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை இப்போ கொடுக்குற நேரம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒருத்தன் கேட்டு வந்துட்டதுக்கப்புறம் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணிட்டார், கொடுக்குறேன்றத கொடுத்தே தீரவேன். அது மட்டும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் உயிரை காப்பாற்றக்கூடியதே அந்த கவச குண்டலம் தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ நம்ம காதில் போட்டுருக்க தோட்டில் இருக்கக்கூடிய திருகாணியை அப்படி கழட்டி அப்படி கையில் கொடுக்குற மாதிரி கிடையாது. இந்த காதில் ஒட்டி சதையோடு ஒட்டி இருப்பது குண்டலம், உடம்பு சதையோடு ஒட்டி இருப்பது கவசம். அப்போது அவன் எடுக்கணும்னா அந்த சதையிலிருந்து அதை அறுத்து, இந்த சொல்வாங்க இல்லையா மேல் தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோலோடு ஒட்டி இருக்கும், அதை அறுத்து எடுத்து இரத்தத்தோடு உதிரத்தோடு தான் அவன் தாரையே வார்க்கணும். அவன் யோசிச்சு பாருங்க. அப்போ வன்னெஞ்சி என்று சொல்லக்கூடிய கொடைவல்லல் கர்ணன் என்று எதற்காக அவனுக்கு பெயர் வைத்தார்கள்னா, தன் உதிரத்தோடு சேர்த்து தன் உயிரை காப்பாற்றக்கூடிய கவச குண்டலத்தை கூட நேரம் பார்க்காமல் டைம் பார்க்காமல் கேட்ட உடனே கொடுத்தான். அதனால தான் அவனுக்கு கொடைவல்லல் கர்ணன் என்கின்ற பெயர் வந்தது. அப்போனா என்ன அர்த்தம்? செல்வம் இருப்பது பிரச்சனை அல்ல, கொடுக்கணும் என்கின்ற மனம் இருப்பது தான் அங்கு சிறப்பு. அதை தான் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், வண்ணெஞ்சே பேதையார் போல் வாளா கிடத்தியோ. இங்கே சொல்கிறார், பேதையர்னா என்ன அர்த்தம்? பைத்தியம்னு ஒரு அர்த்தம். அவங்களுக்கு என்ன இருக்காது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருப்பாங்க, ஆனால் என்ன இல்லை, அறிவு கம்மின்னு அர்த்தம். ஏன்? இந்த மூளை கலங்கி இருப்பதனால, சித்தம் கலங்கி இருப்பதனால ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி இருப்பாங்க. பேதையர் அப்படின்ற சொல்லக்கூடியது. அப்போனா என்ன அர்த்தம்? அறிவு இல்லைன்னு அர்த்தம். அறிவு இல்லைன்னு ஒரு அர்த்தம். அதை தான் இங்கே சொல்கிறார், நெஞ்சமுடைய இரக்கமற்ற நெஞ்சமுடைய அறிவிலியே போல் வாளா கிடக்கின்றாயே. அப்படி இருக்க வேண்டாம் பெண்ணே, சீக்கிரமாக எழுந்து வந்து என்ன கொடுக்கணும்? அந்த சிவபெருமானுடைய திருநாமத்தை சிவசிவா என்றாவது சொல். அப்படி சொன்னால் நமக்கு என்ன கிடைக்குமா? இறைவன் திருவடி என்று சொல்லக்கூடிய கைலாய பதவி கிடைக்குமா? கைலாய பதவி கிடைக்குமா? அதுதான் சொல்றார், வண்ணெஞ்சே பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசெயலோர் எம்பாவாய். இந்த 7வது பாடலை நிறைவு செய்கிறார்கள். அதுக்கடுத்து 8வது பாடல், கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் எழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேள் இல் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. வாழி இது என்ன உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆம் ஆறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காலனையே பாடேலோர் எம்பாவாய். இந்த கோழி விடியற் காலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே கோழி கூவும். அப்படி அந்த கோழி கூவுகிறது அப்படின்னாவே அது இறைவனை என்ன செய்த வணங்கி விட்டு எழுந்திருக்குதுன்னு அர்த்தம்.
நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கோழி கூவின உடனே என்ன நினைக்கிறாங்க, அதுக்கு வேலை வெட்டி இல்லை ஏதோ கூவுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அர்த்தமா? என்னது கோழி கூவுகிறது? அதுக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய மொழியில் நான் இறைவனை வணங்கிவிட்டு இறை தேடுவதற்கு புறப்படுகிறேன். அதுக்கு அடுத்து சொல்ல பறவைகள் ஒழிக்கின்றன. சிறு சிறு பறவை எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னதாகவே எழுந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடும். காக்கா ஒரு பக்கம் கத்தும், பறவைகள் ஒரு பக்கம் பறக்கும் பொழுதே அதனுடைய மொழியில் அது பாட்டுக்கு, குயில் ஒரு பக்கம் கூவும், அது அதனுடைய மொழியில் அது வணங்கி விட்டு செல்லுமா. இப்போ இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறா, கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் எழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும். சிவபெருமானுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சங்கு நாதம் கேட்குது. இந்த வெண் சங்குகள் ஒலிக்கின்றன. ஒரு பக்கம் நாதஸ்வரம், மங்கள ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விடியற் காலையில் மங்கள ஓசை. அதனால தான் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகின்ற பொழுது கூட நாதஸ்வரமோ அந்த தவிலும் வாசிப்பதற்கு என்ன காரணம்னா, மங்கள நாதம் கேட்டால் அந்த தம்பதியரனுடைய வாழ்க்கை மங்களகரமாக இருக்கும்னது. அது மட்டும் இல்லை, விடியற் காலை பொழுதில் மார்கழி மாதத்தில் சங்கு நாதமும் இந்த நாதஸ்வர ஓசையும் கேட்டால் நம் வாழ்க்கை மங்களகரமாக தொடங்கும் என்பது ஒரு ஐதீகம். அதனால் இங்கே நாதஸ்வரம் ஒலிக்க எங்கும் வெண் சங்குகள் ஒலிக்கின்றன. நாங்கள் தனக்கு உவமை இல்லா, அதாவது ஒப்பற்ற ஒரு பெருமான். யாரு? சிவபெருமான். அவரை பேரொழியை, ஒப்பற்ற பெரும் கருணை. யாரு? சிவபெருமான் கருணையோடு இருக்கின்றவரா. கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை. சிவபெருமான் ஒருவருடைய புகழ்ச்சியை எங்கேயாவது ஒருத்தருக்கு காட்டணும், உலகுக்கு காட்டணும்னா ஒன்றும் இல்லை, மதுரையம்பதி. அந்த மதுரையம்பதியிலே ஒரு பிட்டு விற்கக்கூடிய ஒரு பெண் பிராட்டியார். அந்த அம்மா தினமும் பார்த்தீங்கன்னா அந்த பிட்டு என்று சொல்லக்கூடியதை விற்பதற்கு முன்னதாக முதல் பிட்டு எங்கே வச்சுருவாளா? சமைச்சு முடித்த உடனே ஒரு பிட்டை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுவா, சுந்தரேஸ்வரருக்கு கொடுத்துருவாளாம், வச்சுருவாங்க இலையில். இன்றைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டீ டீ கடை வச்சுருக்கிறன்றவங்க, இந்த ஹோட்டல் வச்சுருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சமையல் பண்ணி முடித்த உடனே ஒரு டீ எடுத்து அந்த பூஜை அறையில் வச்சுருவாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு இட்லி ஒரு கொஞ்சம் சட்னி வச்சுருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா முதல் இட்லியை ஒரு காக்காக்கு வைப்பாங்க. சில பேருக்கு அந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வச்சாதான் அன்றைய தினத்தில் வியாபாரம் சீராக இருக்கும்னுவாங்க. அதுபோல இங்கு நமக்கு எப்படியா பரம் கருணை, எளிமையான கருணையை தரவல்ல ஒரு பெருமான். அதனால் இங்கே சொல்றார், கேளில் பரஞ்சோதி கேளில் பரம் கருணை. அந்த இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் எல்லாம் பெறணும். அதை இங்கே சொல்லுகிற பொழுது சொல்றா, கேளில் பரங்கருணை கேளில் விழு பொருள்கள் பாடினோம். இவனுடைய இந்த சிவபெருமானுடைய பெருமையை பாடுவது சாதாரண விஷயமே இல்லை. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி நேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. திருப்பி திருப்பி மணிவாசக பெருமான் திருவடியையே திருப்பி திருப்பி சொல்லியிருப்பார், பல வகையில் சொல்லியிருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த திருவடியை பார்ப்பதற்கு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு இருப்பார். அப்போ பாருங்க, அந்த சிவபெருமானுடைய நாமம் சொல்லுவதற்கு கூட அவருடைய திருக்கருணை இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ இந்த உள்ள இருக்கக்கூடிய பெண் எழுந்து வந்து இன்னும் கதவை திறக்கல, சிவனேன்னு வாய் திறந்து பேசல. அதனால இந்த வெளியில எழுப்பக்கூடிய பெண்கள் சொல்றாங்க, கோழியும் அதனுடைய பாஷையில இறைவனை வணங்கிட்டது. ஒரு சாதாரணமாக ஒரு அறிவு இருக்கக்கூடிய வெண் சங்கு வேறு ஒருவர் கையில் பட்டு அதனிடத்தில் இருக்கக்கூடிய சங்கு நாதத்தை, எந்த இடத்தில் சங்குநாதம் ஓதப்படுகிறதோ அந்த இடத்தில் 33 தேவர்கள் வாசம் செய்வார்கள், மும்மூர்த்திகள் அஷ்டலட்சுமிகள் வாசம் செய்வார்கள். அப்படிப்பட்ட வெண் சங்கு சிவாலயத்தில் ஓதிவிட்டது. அங்கே சத்தம் போட்டாச்சு, வெண் சங்குகள் ஊதிட்டாங்க, நாதஸ்வரம் வாசித்து கொள்ளுகிறார்கள். ஏன்? இப்போ அவங்க தொழிலுக்கு அவர்கள் செய்கிறார்கள் மங்கள வாத்தியம் என்று சொல்லக்கூடியது. அந்த மங்கள வாத்தியமும் முழங்கிட்டது. இவ்வளவும் கேட்டு பரம் ஜோதி அப்படின்னா என்ன அர்த்தம்? பழமையான ஜோதி சொரூபம் உடைய பெருமான்.
திருவண்ணாமலை தலம் தோன்றி 5 லட்சம் ஆண்டு காலம் ஆகிறது என்கின்ற ஒரு வரலாறு இருக்குது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 5 லட்சம் வருஷம் ஆயிருக்காம். நான் சொல்லலை, நாசா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அந்த பாறையிலிருந்து துகள்கள் எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணுகிற பொழுது அணுவுக்குள் அணுவாக இருக்கக்கூடிய ஜோதியில் இன்னைக்கும் 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற வெப்பம் இருக்கிறது. அப்போது அந்த வெப்பம் முதல்ல ஆதி காலத்தில் எப்போ தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ஆண்டு காலத்திற்கு முன்னதாக தோன்றியதாக திருவண்ணாமலை தல புராணம் சொல்லுகிறது. அப்போது அப்படிப்பட்ட பரஞ்சோதி யார் அப்படின்னா சிவபெருமான். இந்த 33 கோடி தேவர்கள் வணங்குவதற்கு அரிதான ஒரு பெருமான் ஒரு விஷயம். இன்னொன்று, அவர்களும் வணங்குவதற்கு கூசக்கூடிய ஒரு பெருமான். ஏன்னா அவங்கெல்லாம் என்ன பயப்படுறாங்க, நாம் போய் தொட்டு இறைவனை வணங்குகிற பொழுது அவர் நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரிப்பது போல நம்மை எரித்து விட்டால் என்ன செய்வது, ஒரு பயம். அந்த பயத்தினால தேவர்கள் பயப்படுறாங்க. ஆனால் அடியார்களுக்கு அப்படியே என்ன பண்ணுறார், கண்ணப்ப நாயனார் ஒரு கண்ணில் உதிரம் வந்தது, ஓடி ஓடி பார்த்தார், எல்லா பகுதியிலையும் ஓடி பார்த்தார். என்னுடைய யாருக்கு, என்னுடைய அம்மையப்பருக்கு, என் தெய்வத்திற்கு யாரோ தீங்கிழைத்து விட்டான்னு எல்லா பகுதியிலையும் வில்லை எடுத்துட்டு பார்த்தார். யாருடா என் தெய்வத்திற்கு தீங்கிழைத்தவர் அப்படின்னு. குடிமிநாதருக்கு யார் தீங்கிழைத்ததுன்னு எந்த பக்கமும் ஒருத்தரும் இல்லை, ஈயும் இல்லை, எறும்பும் இல்லை. மறுபடியும் ஓடி வந்து பார்த்தார், ஏன் இவருக்கு இப்படி வடிகிறது. அப்போது சிறு வயதில் இவர் வேட்டையாடக்கூடிய குடும்பத்தில் வேடர்கள் குலத்தில் பிறந்திருப்பதனால இப்போ இவர் என்ன பண்ணுறாரா, இந்த சின்ன வயசில் போய் அங்கங்கே வேட்டையாட போகிற பொழுது காலில் முள் ஏற்றிட்டு வருவார். முள் குத்திக்கிச்சின்னு சொல்லக்கூடாதான், நாம போய் தான் முள் இருக்கிற இடத்துல காலை வைத்து ஏற்றி கொள்ளுகிறோம். அப்போனா என்ன அர்த்தம், எல்லாரும் முள் குத்திக்கிச்சின்னா அதுவாக ஓடி வந்து நம்மளை குத்தலை, முல்லை நாம காலில் ஏற்றி கொண்டிருக்கின்றோம். அப்படி ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த முல்லை அம்மா கிட்ட போய் அழுதுகிட்டே சொல்லாராம். அந்த அம்மா முள் மாதிரி இன்னொரு முல்லை எடுத்து குத்தி அந்த வெளியில் அந்த முல்லை வெளியில் எடுத்தாலாம். அப்போ அந்த குழந்தை அந்த சின்ன வயசில் 9 வயசில் இருந்த தின்னனார் கேட்டாராம், அம்மா ஏற்கனவே என் காலில் முள் குத்தி இருக்கு, நீ இன்னொரு முள்ளை வச்சு எப்படி எடுக்கின்றாய் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த அம்மா பதில் சொன்னாலாம், அப்பா மலத்தை மலத்தால் போக்கணும். குழந்தை அந்த காலத்தில் இத்தினோண்டு பாத்ரூம் போயிடுச்சுன்னா சாணம் போட்டு அதை எடுத்துட்டதுக்கப்புறமா சாணம் போட்டு முழுகுவாங்க, மலத்தை மலத்தால் போக்குவாங்க. அந்த மலம் குழந்தைங்க கழிச்ச இடத்த சாணம் தெளிப்பாங்கள்னா சாணம் போட்டு முழுகுவாங்க, அது ஒரு வகை. இன்னொன்று, வைரத்தை இன்னைக்கும் வைரம் கொண்டு தான் அறுக்க முடியுமே தவிர வேற எதை கொண்டும் அறுக்க முடியாது, 2வது விஷயம். 3வது விஷயம், முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியுமே தவிர வேற எதனாலையும் எடுக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இங்கு சொல்லுகிற பொழுது முல்லை முள்ளால் எடுக்கிறான்னு சொன்ன உடனே இவருக்கு யோசனை, யாருக்கு, தின்னனாருக்கு, ஒருவேளை கண்ணுக்கு கண் கொடுத்தா, ஒன்றும் சற்று கூட யோசிக்கல. குழந்தை 9 வயசு குழந்தை, வலி தாங்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு கண்ணை பிடுங்கி அவர் இப்போ கண்ணுக்கு வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் பட்டினத்து செட்டியார் சொல்லுவார், பட்டினத்து அடிகள், வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூலால் இளமை துறக்கவல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே அப்படிம்பார். வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூலால் இளமை துறக்கவல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் 6 நாளில் முக்தி அடைந்த ஒரு பெருமான்னா அது கண்ணப்ப நாயனார். மற்ற எல்லாருக்கும் பல வருஷம் ஆச்சு பகவானை யார், சிவபெருமானை பார்க்கறதுக்கு. ஆனால் தின்னனாருக்கு அவ்வளவெல்லாம் இல்லை, கண்ணப்ப நாயனாருக்கு அவ்வளவெல்லாம் இல்லை. 6 நாளில் பக்தி செலுத்தினார். அவர் அன்பு பக்தி. இதை விட இன்னொன்று என்ன தெரியுமா, அவர் உண்ட பன்றிக்கறியைத்தான் அங்கே படைச்சார். சுவாமி சாப்பிடுங்க, சுவாமி சாப்பிடுங்கன்னு வச்சார். ஆனால் இறைவன் அந்த அன்பு ஒன்கின்ற மட்டும்தான் பெரிதாக பார்த்தாரே தவிர அவன் படைக்கிறது பிரசாதமா அல்லது புளியோதரையா சக்கரை பொங்கலா பன்றிக்கறியா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணல.
அவர் என்ன பண்ணார்? என் குழந்தை என் மேலே எவ்வளவு பக்தி வைத்திருக்கிறான், எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான், எவ்வளவு பற்றுதல் வச்சிருக்கிறான், எவ்வளவு காதல் வைத்திருக்கிறான். காதல்னா இப்பெல்லாம் தப்பாக போயிடுச்சு. ஞானசம்பந்தர் காலத்துல எல்லாம் காதல் என்ன ஆயிடுச்சு? காதலாகி கசிந்துன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவன் மேல அடியவர்கள் வைக்கக்கூடிய பக்தி தான் காதல் என்று ஒரு காலத்தில் இருந்து, இன்னைக்கு ஆணும் பெண்ணும் வைக்கக்கூடியதற்கு காதல் அப்படின்ட்டாங்க. பாசத்திற்கு அன்புக்கு காதல்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றார்? காதலாகி கசிந்துன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவன் இடத்தில் நாம வைக்கக்கூடிய பக்திக்கு தான் காதல் என்ற ஒரு மொழியை அந்த இடத்துல ஒரு வார்த்தையை கொடுத்தார்கள். இப்போ தின்னனார் என்கின்றவர் என்ன பண்ணார்? ஒன்றும் இல்லை, பானத்தை எடுத்தார், தொடுத்தார், கண்ணை எடுத்தார், அப்படி குற்றி வெளியில் எடுத்தார். எடுத்து அடுத்த வினாடி அந்த ரத்தம் வரக்கூடிய கண்ணில் அப்படி அப்பினார். நின்று போச்சு. ஒரே சந்தோஷம். ஆடினார், பாடினார், ஓடினார். ஆஹா, என் குடிமிநாதன் கண்ணில் ரத்தம் வடியலன்னார். பின்னாடி சிவாச்சாரியார் நிற்கிறார். எத்தனை வயசு? கிட்டத்தட்ட கல்யாணமே பண்ணிக்காம திருக்காலத்தீஸ்வரரை மட்டுமே அபிஷேக ஆராதனை 2000 படி ஏறி தினமும் ஒரு குடத்தில் தண்ணியை தூக்கி கொண்டு ஒரு பிரசாதத்தை எடுத்துட்டு மலர ஒரு கையில் தொன்னையில் எடுத்துட்டு நேராக போய் இறைவனை அபிஷேக ஆராதனை பண்ணி அந்த பிரசாதத்தை படைத்த 90 வயது சிவாச்சாரியார் கண்ணப்ப நாயனார் காலத்தீஸ்வரருக்கு பின்னாடி நின்று கொண்டிருக்கிறார். அவர் பார்த்தார், இது என்னையா, இது இப்படி ஒரு பக்தியா? இந்த பக்தியை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, கண்டதில்லை. என்னால் இந்த மாதிரி பக்தியெல்லாம் செலுத்த முடியாது. ஒரு குடம் தண்ணி ஊற்றுவேன், நான் சாப்பிட்ற பிரசாதத்தை கொண்டு வந்து சுவாமிக்கு வச்சுட்டு நான் சாப்பிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? அங்கே செடிகளில் பூத்து குலுங்கி இருக்கக்கூடிய மலரை கொண்டு வந்து சாற்றுவேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவன் என்னடன்னா கண்ணில் ரத்தம் அடிஞ்ச உடனே தான் கண்ணையும் பிடுங்கி வச்சுட்டானே. இது என்ன அதிசயம் சிவாச்சாரியாரே! இன்னொரு அதிசயத்தையும் பாருங்கள் நான் சிவபெருமான். என்ன இப்போ பாருங்கன்னு உடனே அடுத்த கண்ணில் ரத்தம் அடியுது. உடனே பார்த்தார், அடுத்த கண்ணில் ரத்தம் அடிஞ்ச உடனே எப்படி இருக்கும் பாருங்க. தின்னனார் சற்று கூட யோசிக்கல. நாம அந்த ஏன் சுவாமி நீ கொடுத்த கண்ணை ஒன்று வச்சுட்டு எனக்குன்னு இருக்கிறது ஒரு கண்ணு, அந்த கண்ணையும் பிடுங்க நினைக்கிறியா? நியாயமானு ஒரு கேள்வி கேட்டிருப்போம். கொடுக்க முடியாது சாமி, நான் கண்ணை எடுத்துட்டு 2 கண்ணையும் உனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உனக்காவது பரவாயில்ல, நெற்றிக்கண் இருக்கு, எனக்கு அந்த கண்ணும் கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லி இருப்போம். ஆனால் அந்த குழந்தை சற்றும் யோசிக்கலை, கலங்கலை. அதை விட இன்னொன்று, ஒரு கண்ணை பிடுங்கி அந்த இடத்தை வைத்து விட்டார். அதில் ஒரு பக்கம் உதிரம் இவருக்கு வழிந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு கண்ணை நோண்டுவதற்கு எடுப்பதற்கு தயாராயிட்டார். அதை கொண்டு போய் இப்படி அம்பால குத்துகிறது தான் கண்ணப்பா நில்லுன்னார். நிறைய பேர் சொல்லுவாங்க, கண்ணப்ப நாயனார் இறைவனை செருப்பால் அடித்தார்பாங்க. செருப்பால் எல்லாம் அடிக்கலை, தப்பான அர்த்தத்தை புரிந்து வைத்திருக்கிறோம். என்ன, பாண்டிய மன்னன் பிரம்பால் அடித்தார், அர்ஜுன பெருமான் வில்லால் அடித்தார், நக்கீரன் சொல்லால் அடித்தார். இந்த கண்ணப்ப நாயனார் செருப்பால் அடித்தார், சாக்கிய நாயனார் கல்லால் அடித்தார் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கண்ணப்ப நாயனார் என்று சொல்லக்கூடியவர் செருப்பை அடையாளத்திற்காக, குழந்தைக்கு தெரியாது எந்த வகையில் பக்தி செலுத்தணும்னு தெரியாது. ஆனால் அந்த குழந்தை என்ன செய்தார் அப்படின்னா, இப்போ 2 கண்ணையும் எடுத்துட்டதுக்கு அப்புறமா இவருக்கு கண்ணு தெரியாது, அடையாளம் வேண்டும் அல்லவா? எந்த கண்ணில் ரத்தம் வருதுன்னு தெரியாது இல்லையா? அந்த அடையாளத்திற்காக இந்த செருப்பு இருக்கக்கூடிய காலோடு அப்படி குழந்தை அந்த கண்ணில் வச்சார். என்ன, அந்த பிடுங்கிட்டதுக்கு அப்புறம் அந்த கண்ணை தெரியாமல் போய் தடவிட்டு போய் எங்கேயாவது வச்சுட்டா அதை எங்கேயாவது ஒட்டிக்கிச்சுன்னா, வாய் இருக்கிற இடத்துல, மூக்கு இருக்கிற இடத்துல, காது இருக்கிற இடத்துல கண்ணை கொண்டு போய் ஒற்றி விட முடியுமா? முடியாதல்லவா? அதனால் அவர் அடையாளத்திற்காக தன் காலை தூக்கி வச்சார். அப்படி வச்சிட்டு நோண்டுகிறபடி தான் சொன்னார், கண்ணப்பா நில்லுன்னார். பின்னாடி இருக்கிற சிவாச்சாரியாருக்கு கையெல்லாம் ஒடுங்கியது, அப்படியே நடுக்கம் அவருக்கு. சுவாமி, 9 வயசு குழந்தை 2 கண்ணியை இறைவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்றானே, இந்த பக்தியை நான் என்னன்னு சொல்றது? உலகம் அறிய செய்தார். யார் பக்தியை? 9 வயதில் செலுத்திய பக்தியை சோதில் பரங்கருணை. யாரு? பரஞ்சோதி, கேளில் பழங்கருணை. அப்பேற்பட்ட பெருமான் என்ன சொல்றார்? கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழு பொருள்கள் பாடினோம். அதனால தான் சொன்னார், ஒருவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளலாம்,
ஆனால் அடுத்தவர் செய்த பக்தியை புகழ்ந்த ஒரே ஒரு பெருமான் யாரான்னு கேட்டால் பட்டினத்தடிகள். அதனால தான் சொன்னார், வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கேன்னார். அப்போ பக்தி செய்வதற்குன்னு ஒரு திருவருள் இருக்கு இல்லையா, அந்த பக்தியை சொல்லுகிற பொழுது இங்கே சொல்றார். அப்போ அந்த கண்ணப்ப நாயனார் என்று சொல்லக்கூடியவருடைய கருணையை உலகம் முழுவதும் சொன்னார். கண்ணப்ப நாயனாரால் தான் 70, 80, 90 வயது வரைக்கும் சிவபெருமானை பூஜித்து கொண்டிருந்த சிவாச்சாரியாருக்கு காட்சி கொடுக்காத பெருமான் 6 நாளில் பக்தி செய்த 9 வயது திண்ணனாருக்கு காட்சி கொடுத்தார். பூஜை என்கின்றது. ஆனால் அவர் கடமையாக செய்தார். யார்? சிவாச்சாரியார். தினமும் நமக்கு வேலை என்ன? தினமும் 2000 படி ஏறணும், ஒரு குடம் தண்ணியை ஊற்றணும், மாலை போடணும், பிரசாதம் படைக்கணும், அவருக்குரிய எதை சொல்லணும், நாமத்தை சொல்லிட்டு கீழே வந்துடணும். அது அவர் கடமையாக செய்தார். ஆனால் இவர் அப்படி செய்யலை. என்னவா செய்கிறார்? அச்சோ என் இறைவனா, என் கடவுளா, என் கடவுளுக்கா இப்படி ஒரு நிலை? அந்த அன்பு என்கின்ற ஒன்று தான். அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே, அன்பே சிவம். அதனால தான் இங்கே சொல்கிறார், என்ன சொல்கிறாலாம், கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி 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 வாயார நாங்கள் பாடிச்சோம். ஆனால் இன்னும் நீ இதை என்னது வாழி ஈது என்ன உறக்கமோ, நீ நல்லா இரு. அந்த பெண்கள் சொல்கிறாங்க, வெளியில் எழுப்பக்கூடிய பெண்கள் சொல்கிறாங்க, நல்லா இரு, உன்னுடைய உறக்கத்துக்கு இதுக்கு மேலே எங்களால் என்ன சொல்ல முடியாது, விளக்கம் சொல்ல முடியாது. இப்போயாவது எழுந்து வந்து கதவை திறந்து அந்த சிவபெருமானுடைய பரம் கருணையினுடைய நாமத்தையாவது சொல்லுவாயின்னு பார்த்தா சொல்லாமல், வாழி ஈது என்ன உறக்கமோ, வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆம் ஆறும் இவ்வாறோ. அங்கே சொல்கிற பொழுது சொல்கிறார் என்னது, இந்த இறைவனுடைய அத்தகைய தீயினால் எங்கள் பக்கத்தில் கொண்டு போய் மெழுகு வச்சா உருகும் அல்லவா, நேற்றைக்கு அப்படி உருகுனா, ஆனால் இன்னைக்கு எழுந்து இன்னும் வரல. அதனால் இங்கே சொல்கிறாங்க, வண்ணெஞ்சே ஊழி முதல்வனா, அதாவது பார்த்தீங்கன்னா வண்ணெஞ்சே பேதையார் போல் வாளா கிடத்தியோ, 7வது பாட்டில் சொல்கிற பொழுது சொன்னா, இங்கே வாழி ஈது என்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை. இங்கே சொல்கிறா, ஆழியான் அன்புடைமை ஆம் ஆறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை. இந்த உலகம் அழிகிற பொழுது 5 வகை பிரதோஷம் இருக்கு. எல்லாருக்கும் 4 வகை பிரதோஷம் தெரியும், ஒரு பிரதோஷம் தெரியாது. நித்திய பிரதோஷம், அதுதான் தினமும் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம், 3:45 நாளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம், ஒரு முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ அந்த நேரத்தில் விளக்கேற்றணும். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்ற முடியாதவர்கள் மாலையிலாவது பிரதோஷ காலத்தில் விளக்கேற்றணும். காலையில் இறைவனை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் மாலையிலாவது பிரதோஷ காலத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணணுமா, கையெடுத்து இறைவனை வணங்கணும். இந்த காலை மாலை ரொம்ப விசேஷம். அதில் நித்திய பிரதோஷம் தினமும் வரக்கூடிய 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வரக்கூடிய காலத்திற்கு நித்திய பிரதோஷம்னு பேர். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம், 3 எல்லாருக்கும் தெரியும். 4வதாக இருக்கக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷம், அதை தான் மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 பிரதோஷத்திற்கும் நாம் எல்லாம் எப்படி இருப்போம், ஏதோ ஒரு கோயிலில், ஏதோ ஒரு இடத்துல, நம்ம வீடுலையோ எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம். ஆனால் அடுத்த ஒரு பிரதோஷம் இருக்குது, பிரளய பிரதோஷம். பிரதோஷ வேளையில் தான் உலகம் அழியுமா. உலகம் எப்போ அழியும், பிரதோஷ வேளையில் தான் அழியுமா. அப்படி அழிகின்ற பொழுது அதை தான் இங்கே சொல்றார், ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை. இந்த உலகம் அழிகின்ற பொழுது ஒருவனாய் நின்றிருக்கக்கூடிய பெருமான் அப்போ நின்றிருக்கிறார்னு என்ன அர்த்தம், அப்போ எல்லாரும் அழிவார்கள். யாரு? பிரம்மா அழிவார், நாராயணர் அழிவார். அதற்கு பிறகு யார் அழிவா?
சிவபெருமான் மட்டும் அழியாத பெருமான், ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதி. முதல் பாட்டே அதுதான். அப்பனா என்ன அர்த்தம்? ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை அழிகிற பொழுது இந்த திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய லிங்கோத்பவர் சிவலிங்க சொரூபம் இருக்கு இல்லையா, அந்த சிவலிங்க சொரூபத்துக்குள் தான் 84 லட்ச யோனி பேதமும் ஐக்கியமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒடுங்குதல்னு அர்த்தம். எல்லா ஜீவனும் போய் அந்த சிவலிங்க சொரூபத்துக்குள் ஒடுங்கி சேர்ந்து இறைவன் திருவடியை சேர்ந்து விட்ட பிறகு மீண்டும் என்ன செய்வாரா? படைப்பார், மீண்டும் காப்பார், மீண்டும் அருள் புரிவார், மீண்டும் என்ன பண்ணுவார்? மறைப்பார், மீண்டும் நமக்கு என்ன தருவாரா? திருவருள் என்று சொல்லக்கூடியதை செய்வார், முக்தி என்கின்ற ஒன்றையும் தருவார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு பெருமான் யார்? அவரு சிவபெருமான். இன்னும் அவரை வந்து என்ன பண்ணாமல் இருக்கிற? பாடாமல் இருக்கிறையே, பேசாமல் இருக்கிறையே, கதவையும் திறக்காமல் இருக்கின்றாயே. கோழி ஒரு பக்கம் கூவிவிட்டது, பறவைகள் ஒரு பக்கம் ஒலித்து அதனுடைய இறை தேடுவதற்கு புறப்பட்டு விட்டது. நாதஸ்வரம் ஒரு பக்கம் வாசித்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் சங்கு என்று சொல்லக்கூடியதை ஒரு பக்கம் ஊதி கொண்டிருக்கிறார்கள். சிவாலயத்தில் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் எங்கள் திருவாயினால் என்ன சொல்றோம்? சிவனே சிவனே என்று சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தோம். இதை கேட்டும் உறங்கி கொண்டிருக்கின்றாயே பெண்ணே. முதல் பாட்டிலே சொல்லிட்டாங்க, உன் நெஞ்சம் இரக்கமற்ற வன்னெஞ்சம்ன்னிட்டாங்க. அதனால் இங்கே சொல்கிற பொழுது அவ்வளவு சிறப்புடைய இறைவன் பெருமையை சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு காலத்தில் அழிவோம், அழியாத ஒரு பெருமான் சிவபெருமான். அந்த சிவபெருமானை பாடக்கூடிய காலம் இதுவே. அதனால் சீக்கிரமாக எழுந்து வந்து உன்னுடைய கடை என்று சொல்லக்கூடிய கதவை திறந்து அவன் நாமத்தை சொல்வாயாக என்று 8வது பாடல் என்று சொல்லக்கூடியதை நிறைவு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாம இப்போ திரு பாவைக்கு போக போகிறோம். ஏன்னா 7, 8 2 பாட்டுக்கு பொருள் பார்த்தோம். திரு வெம்பாவையில் இப்போ திரு பாவையில் பார்க்க போகிறோம். ஆண்டாள் பிராட்டியார் நேற்றே சொல்லிட்டார், துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் 6வது பாட்டல்ல நிறைவு செய்தார். அப்படிப்பட்ட ஒரு இறைவனை வந்து பாடாம பேசாம இருக்கக்கூடாது. பெண்ணே சீக்கிரமாக எழுந்து வாருங்க. ஆண்டாள் பிராட்டியார் கூப்பிடுறா. கீசு கீசு என்று எங்கும் என்னது கூவுதான்? கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ நேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். சொல்லுகிற பொழுது சொல்றார். இவர் எப்படி 8வது பாடல்ல சொல்றார்? என்ன? கோழி சிலம்பினகார். இவர் சொல்லுகிற பொழுது இங்க சொல்லுகிற பொழுது இவரும் என்ன சொல்றாரு? இந்த அம்மாவும் சொல்றா, கீசு கீசு என்று ஆனை சாத்தான். இந்த பறவைகள் ஒலிக்கிறது. அப்படி பறவைகள் ஒலிக்கின்ற பொழுது அங்க ஓசை என்று சொல்லக்கூடியது கேட்டிருக்கு. அப்போ இறைவனை வணங்கும் பொருட்டு பறவைகள் சத்தம் போட்டுட்டு வெளியில வந்தாச்சு. ஆனா ஆனை சாத்தான் கோயில்ல என்னது? சங்குநாதம் ஒலிக்கின்றது. கோயில்ல சங்குநாதம் ஒலிக்கப்படுது. பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, எழுந்து வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு? இந்த பகவானுடைய நாமத்தை நாராயணா 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 என்கின்ற கோவிந்தா ஸ்ரீஹரி முரஹரி கேசவா ராம என்று தாமோதரா பத்மநாபான்னு இறைவன் நாமத்தை எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனால் அப்படி சொல்லியும் கூட யார் இன்னும் எழுந்து வரல. இந்த உள்ள உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண் இன்னும் எழுந்து வெளியில வரல. அப்படி வெளியில வராத பொழுது அந்த பெண்ணை பார்த்து இப்போ மதிகெட்ட பெண்ணேன்றார். அங்க மாணிக்க வாசக பெருமான் அறிவிடியேன்னார்.
இங்க ஆண்டாள் பிராட்டியார் சொல்றார், மதிகட்ட பெண்ணே கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தான் பறவைகள் ஒன்றோடு ஒன்று கலந்து பேசின அந்த பேச்சின் ஒளி உனக்கு கேட்கவில்லையோ? மனம் பொருந்திய கூந்தலை உடைய இடச்சியர், இந்த தயிர் கடைவாங்க இல்லையா, அவங்க இந்த ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வெண்ணெய் எடுக்கணும்னா சூரியன் உதயமானதற்கு பிறகு வெண்ணெய் எடுக்க முடியாது. ஏன்? அந்த தயிரில் இருந்து வெண்ணெய் பிரியணும்னா குளிமையாக இருக்கக்கூடிய அந்த விடியற்காலை பொழுதுல மட்டும்தான், குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தயிர் கடைஞ்சா மட்டும்தான் வெண்ணெயை தனியாக பிரிக்க முடியும். 10 மணிக்கு நீங்கள் தயிர் கடைஞ்சிங்கன்னா என்ன வராது? உடனே இப்போ சொல்லிடாதீங்க மேடம், நாங்கள்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஐஸ் தண்ணியை கொஞ்சம் ஊற்றினோம்னா வெண்ணெய் தனித்தனியாக பிரிஞ்சு வெளியில் வந்துடும். அப்பெல்லாம் ஃப்ரிட்ஜு இல்லாத காலம். இன்னும் சொல்ல போனால் பிச்சைக்கார பெட்டி இல்லாத காலம். என்ன பெட்டி? ஆமாம், 3 நாளைக்கு முன்னாடி உள்ளது, 4 நாளைக்கு முன்னாடி உள்ளது, நேற்று உள்ளது, இன்றைக்கி உள்ளது, அப்படியே இருக்கும். வீட்டுக்காரர்கிட்ட கேட்கும் பொழுது சொல்லுவா அந்த அம்மா, ஏங்க பச்சை கலர் சட்னி வேணுமா? ஆமாம். வெள்ளை கலர் சட்னி வேணுமா? சிகப்பு கலர் சட்னி வேணுமா? ஆரஞ்சு கலர் சட்னி வேணுமா? எது வேணாலும் ரெடியாக இருக்குங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அத்தனை நாளைக்கு முன்னாடி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்தால் வெளியில் இந்த ராப்பிச்சை அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு போட்டுருவாங்க. ஆனால் இப்போல்லாம் சேர்த்து 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 இன்னும் வேணும் இன்னும் வேணும், இன்னொரு நாளைக்கு அது உதவுன்னு அப்படியே அடுக்கி 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 வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சூடு பண்ணி சூடு பண்ணி சூடு பண்ணி கொடுப்பாங்க. அதனால தான் அதுக்கு பேரே என்னது, நான் சொல்லலை, யாரோ ஒரு அறிஞர் சொல்கிறார், அந்த பிச்சைக்கார பெட்டியில் வச்சு நீ போனால் 2 தோசை, நான் போனால் 2 தோசை, அடுத்தவங்க போனால் 2 தோசை, அந்த தோசையை ஊற்றி ஊற்றி கொடுப்பாங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் விடியற்காலை பொழுதில் தான் அந்த தயிர் என்று சொல்லக்கூடியதை கடைவார்கள். யாரு? ஆயர் குலம் என்று சொல்லக்கூடிய அவர்கள். அப்போ அந்த ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் கையில் வளையல் அணைந்து கொண்டு இருப்பாங்க. அந்த வளையல்கள் என்று சொல்லக்கூடியது என்ன கேட்கலையா? காசும் பிறப்பும் கலகலப்ப. அவங்க எல்லா தாய்மார்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடச்சியர் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய அச்சு தாலி ஆமை தாலி போட்டுருப்பாங்களாம். அச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தாலி. ஆனால் சிவபெருமானுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பார்வதி அம்மையார் போடக்கூடிய திருமாங்கல்யம் புலிப்பல் தாலி அப்படிம்பாங்க. அதனுடைய திருமாங்கல்யத்தை அந்த அம்மா நெஞ்சிட்ருப்பாள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மனம் பொருந்திய கூந்தலை உடைய இடச்சியர் என்று சொல்லக்கூடிய ஆயர் குலத்து பெண்கள் என்கின்றவர்கள் தங்கள் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அச்சு தாலி அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஆமை தாலியும், இந்த 2ம் அணிந்து கொண்டிருப்பாங்க. அப்படி அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இந்த தயிரை இப்படி கடைகிற பொழுது அந்த தாலியினுடைய ஓசையும் கை வளையலினுடைய ஓசையும் 2ம் ஒன்றா இருக்குமா? அப்படி தனித்தனியாக அந்த சத்தம் கேட்குமா? அப்படி கேட்குற பொழுது இந்த ஒலிக்கக்கூடிய கலகலவென்று ஒலிக்கக்கூடிய கைகளில் அணிந்திருக்கக்கூடிய அசைத்து மத்தினால் கடைந்து ஓசைப்படுத்திய ஒளி கேட்கலையா? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் கடையக்கூடிய ஓசை தனியாக கேட்கும், அந்த பெண்கள் கை வளையலில் இருக்கக்கூடிய ஓசை தனியாக கேட்கும் இன்றைக்கும். ஆனால் பெண்கள் என்ன போடுறாங்க? எல்லாம் தங்கத்தில் போட்டுக்கணும்னு ஆசை. யாராவது கண்ணாடி வளையல் போடுறாங்களா? இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் யார் சுமங்கலிகள் யார் வேறு மாதிரின்னு ஒன்றும் தெரியறதில்ல. ஏன்? எல்லாம் தங்கத்தில் போடணுன்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் தங்கத்தில் போடுவது தவறு இல்லை. ஆனால் ஒன்று, சுமங்கலி பெண்கள் என்ன பண்ணணும்? 2 கண்ணாடி வளையலாவது போட்டிருக்கணும். ஏன் தெரியுமா? நிறைய பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கணவர் நிறைய தான் சம்பாதிக்கிறார், ஆனால் அந்த சம்பாதனை நம்ம இல்லங்களில் தங்க மாட்டேங்கிறதே அப்படிங்கிற நிறைய பெண்களுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குது மனசுக்குள்ளே. ஆனால் ஏன் தங்க மாட்டேன்னு சொன்னால், பெண்களாக இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் கண்ணாடி வளையல் போடணும்.
அந்த கண்ணாடி வளையலினுடைய ஓசை கேட்டால் அந்த இடத்தில் மகாலட்சுமியாக இருக்கக்கூடியவள் நிரந்தர வாசம் செய்வாள். இது அந்த பெண்ணும் இப்போ ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. என்னமோ அந்த காலத்தில் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க, சும்மா இருங்க மேடம், இதெல்லாம் யார் சொன்னாங்க, யார் எழுதுனாங்க? ஆமாம், உடனே எதையாவது ஒன்று சொல்லிடுறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம், அந்த கண்ணாடி வளையல் ஒலிக்கக்கூடிய இடத்தில் மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். அந்த கண்ணாடி வளையல் ஒலிக்கக்கூடிய இடத்தில் மகாலட்சுமி 1 லட்சுமி 2 லட்சுமி இல்லை 8 லட்சுமி வாசம் செய்வாளாம். ஆனால் யார் இப்போ அதெல்லாம் போடுறேன்றாங்க? அதெல்லாம் போட்டு கை உடஞ்சி, அது வளையல் உடஞ்சி அது கையில் குத்தி ரத்தம் வருது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த வளையல் போடுறதுக்குன்னே சில என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பொங்கல், தீபாவளி, வருஷ பிறப்பு இந்த மாதிரி நாட்களில் பார்த்திங்கன்னா வளையல் போடுறதுக்குன்னே வீட்டுக்கு ஆள் வருவாங்க. அப்படி நிறைய கை நிறைய போட்டிருப்பாங்க. அதுவும் அவங்க கை சைஸுக்கு. இந்த வருஷம் போட்ட பொங்கலுக்கு அடுத்த வருஷம் பொங்கல் வரைக்கும் ஒரு வளையலாவது இருக்கணும். நாங்கள் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போட்ட வளையல் சீமந்தம் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் மாமியாரெல்லாம். அடியே ஒரு வளையல் கூட வரக்கூடாது, இது முகூர்த்த வளையல்பாங்க. என்ன வளையல்? முகூர்த்த வளையல். அதனால் சீமந்தம் வரைக்கும் இது கையில் ஒரு வளையலாவது இருக்கணும், உடையாமல் பார்த்துக்கணும்பாங்க. ஆனால் இப்பெல்லாம் என்ன சேரீ கட்டுறாங்களோ, என்ன புடவை கட்டுறாங்களோ, அந்த புடவைக்கு ஏற்ற மாதிரி கலையில் வளையல் போட்டுடுறாங்க. காலையில் போடுறாங்க 10 மணிக்கெல்லாம், மறுபடியும் என்ன மறுபடியும் சில நேரத்தில் அது போடுறதே கிடையாது. வளையலே அப்படின்னா என்னது, எல்லாம் மொத்தமாக, ஆமாம் மொத்தமாகவே கைட்டிடுறாங்க. ஆனால் இங்கே சொல்கிற பொழுது நான் சொல்லலை, ஆண்டாள் பிராட்டியார் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும். எது? திருமாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமாங்கல்யத்தினுடைய தயிர் கடைகிற பொழுது ஒன்றோடு ஒன்று உரசி, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய மாலை என்கின்ற ஒன்றில் உரசி, இந்த வளையல் ஒரு பக்கம் ஓசை, ஒரு பக்கம் தயிர் கடையக்கூடிய ஓசை, அந்த மோர் கடையக்கூடிய ஓசை, இது அத்தனையும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயகா பெண் பிள்ளாய் நாராயண மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அப்பன்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் தயிர் கடையிறாங்க, ஒரு பக்கம் பறவைகள் ஒளி எழுப்பி கொண்டு நாராயணனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே செல்லுவது போல் அது ஓசை படுத்தி கொண்டு செல்லுகிறது. அது கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் விடியற் காலை பொழுது அந்த தயிரில் இருக்கக்கூடிய வெண்ணெயை பிரித்து எடுத்தா யாருக்கு ரொம்ப பிடிக்குமா? பகவான் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எது? வெண்ணெய். கடைஞ்ச வெண்ணெய்க்கு 1000 பொய் சொல்வாராம். எத்தனை பொய்? ஆமாம், சில பேர் சொல்லுவாங்க பகவானே பொய் சொல்கிறார், நாம் சொன்னான்னா தப்பு இல்லை இல்லையா? அவரே வெண்ணெய்க்கே பொய் சொல்கிறாருன்னா நாம் எல்லாம் சொன்னால் தப்பு இல்லையா அப்படிம்பாங்க. 1000 பொய் சொல்வாராம் கடைஞ்ச வெண்ணெய்க்கு. அப்படிப்பட்ட வாச நறும் குழல் இருக்கக்கூடிய இடைச்சியர் அவங்க அவ்வளவும் செய்கிறாங்க. அசைத்த மத்தினால் கடைந்து ஓசைப்படுத்தும் தயிரினுடைய ஒளியும் கேட்கவில்லையோ தலைமை உடைய பெண்ணே நாராயணனாகிய மூர்த்தியை கேசவனை நாங்கள் பாடுகின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானை பாடணும்னு ஒரு அர்த்தம். பகவானை பாடணும். அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை 20 முலரிகள் இறஞ்சி ஏத்துவாம் 20 முலரிகள் இறஞ்சி ஏத்துவாம். பகவானுடைய நாமத்தை சொல்லுகிற பொழுது அந்த மனம் மகிழ்ச்சியோட பெண்கள் அவ்வளவு பேரும் வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய பெண் இவ்வளவும் கேட்டு என்ன வந்து திறக்கல, இன்னும் கதவை திறக்கவில்லை. கேசவனை பாடவும் நீ கேட்டியோ கேட்டே கிடத்தியோ நேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய். கேட்டும் கிடைக்கின்றாயே ஒளி உடையவளே கதவை திற. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமையாக பகவானுடைய நாமத்தை சொல்லியும்
தயிர் கடைந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் ஒரு பக்கம் கடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க கடையிற பொழுது கூட சாதாரணமாக கடையிலே பகவானுடைய நாமத்தை சொல்லி கடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நாம் பேசுகிற பொழுது கூட உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் பேசும் பொழுதும் எப்பொழுதும் என்ன சிந்தனை இருக்கணுமா? பகவானுடைய நாமத்தை சொல்லணுமா? பகவானுடைய நாமத்தை சொல்லணும். ஆனால் நாம் எல்லாம் ஆமாம் வயிற்று வலி வந்தால் கூட ஐயோ வயிற்று வலியுதே அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ கூட யார் நாமத்தை சொல்கிறதில்ல? கடவுளினுடைய நாமத்தை சொல்லுவது கிடையாது. ஆனால் இங்கே சொல்கிற பொழுது அந்த தயிர் கடையிற பொழுது கூட என்ன சொல்கிறாங்களா? கிருஷ்ணா, முகுந்தா, பச்சை வண்ண, கார்வண்ண, கமலக்கண்ண, ஜனார்த்தன, கருடவாகன, ராட்சசமர்த்தன, காலிங்க நர்த்தன அப்படின்னு சொல்லி பகவானுடைய நாமத்தை சொல்லி 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 தான் தயிர் கடையிறாங்களாம். அதே மாதிரி கேசவனை பாடவும் கேட்டிலையோ? என்ன தவம் செய்தனை யசோத, என்ன தவம் செய்தனை? ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையில் ஏந்தி பாராட்டி சீராட்டி தாயே என்ன தவம் செய்தனை? யாரு? இந்த யசோதை அந்த பகவானை பெறுவதற்கு என்ன தவம் பண்ணாலோ தெரியல. அதனால அவ்வளவு தவமாக இருக்கக்கூடிய ஒரு பெருமான். அதனால அவரை பாடணுமா? யாரு? பகவானு. குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா, அவன் புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா, மாடு கன்று காட்டில் ஓட்டி மேய்க்க மாட்டானா, தினம் ஆடி பாடி ஓடி நம்மை சேர்க்க மாட்டானா, குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா, அவன் புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா. அப்போ அந்த புல்லாங்குழலை ஊதி மயக்கக்கூடிய ஒரு பெருமான். அதனால் அந்த நாமத்தையும் அந்த பகவானுடைய பெருமையும் பாடவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாம் பாடணுமா? தெரிஞ்சா பாடலாம், தெரியாதவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? ஒரு கேள்வி வருது. தெரியாதவங்க என்ன பண்ணுறது? நாராயணா 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 என்று பாராயணம் செய்யலாமா? என்ன பண்ணலாம்? பம்பனையில் பார்க்கடலில் துயில்கின்றவன் அவன், பக்தர்களின் குரல் கேட்டு எழுகின்றவன், ஓர் நொடியும் உறங்காமல் உழைக்கின்றவன் அவன், உலகத்தை போல் தினம் சுழல்கின்றவன், உலகத்தை போல் தினம் சுழல்கின்றவன், பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களேன் எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களேன், எல்லோரும் அவன் நாமம் சொல்லுங்களேன், இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களேன், நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா நாராயணா நாராயணா. பகவானை அப்படி பாடணுமா? அப்படி பாடினா அவருக்கு என்ன பிடிக்குமா? பாடுறது ரொம்ப பிடிக்குமா? அந்த பாட்டை கேட்டாவே ஓடோடி வருவாராம். யாரு? பகவான் ஓடி வருவார். அதனால கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நேசமுடையாய். எதன் மேல? படுக்கையின் மீது நேசத்தை வைக்காதே, பகவான் மீது நேசத்தை வைத்தால் அவன் நமக்கு என்ன தருவார்? எல்லாவற்றையும் தருவாராம். அஷ்டலட்சுமியின் நாயகன் அல்லவா? அதனால கேட்டது அத்தனையும் கொடுப்பார். கேட்டதுன்னா என்னது? 16 வகையான செல்வம், கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய்
ஆதியாய் அலையாளி அரிதுயிலு மாயனது தங்கையே ஆதிக்கட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே. 16 வகையான செல்வம். அழைத்தால் தருவதற்கு அவர் என்ன பண்றாரா? சித்தமாக இருக்கிறார். அழைக்க வேண்டியது யாருடைய கடமை? பாட வேண்டியது யாருடைய கடமை? பகவான் நாமத்தை சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? நம்மளுடைய கடமை இல்லையா? ஒன்றும் இல்லை, எல்லாரும் சொல்லுவாங்க. பாண்டவர்களுக்கு பகவான் கடைசி வரைக்கும் துணை இருந்தார். ஆனால் சூதாடுகிற பொழுது மட்டும் பகவான் துணை இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, தர்மர் சூதாடுகிற பொழுது பகவான் துணை செய்யாமல் விட்டுட்டாரே அப்படிம்பாங்க. ஆனால் அவர் துணை செய்யாமல் இல்லை, துணை செய்தார். அது பெரும்பாலும் நிறைய பேருக்கு அது என்னன்றது தெரியாமல் இருக்கும். எப்படி துணை செய்யலைன்னு நினைக்கிறீங்க? பகவான் முதல்ல தர்மரை பார்க்க வந்திருக்கிறார். பலாப்பழத்தை கொண்டு பகைமை ஆரம்பித்து வச்சார். ஆனால் குளிச்சு முடித்த உடனே தர்மர் பகவான் வந்திருக்கிறாருன்னு உடனே அவசரமாக ஓடி வந்தார். பகவானும் தர்மராஜாவும் கட்டி அணைத்து முத்தமிட்டு கொள்ளுகிறார்கள். முதல்ல பிறந்ததற்கு பிறகு இருவரும் அப்போ தான் சந்திக்கிறாங்க. பாண்டு இறந்து விட்டு பாண்டுவினுடைய காரியத்திற்கு வந்திருக்கின்ற பொழுது, ஈமக்கிரியைக்கு வந்திருக்கின்ற பொழுது தான் இருவரும் பார்த்து கொள்கிறாங்க. அப்போ சந்திக்கின்ற பொழுது தர்மராஜா கழுத்தில் ஒன்றும் கிடையாது. அவர் பகவான் வந்திருக்கிறாருன்னு அவசரமாக வந்துட்டார். என்னடா, நாளைய தினத்தில் தர்மராஜா உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடியது, இந்த நாட்டுக்கே ராஜாவாக போகிறாய், அப்படிப்பட்ட நீ அஸ்தினாபுரத்தினுடைய ராஜாவாக இருக்கிற ஒரு கழுத்தில் ஒரு நவரத்தின மாலை கூட இல்லையே அப்படின்னார். இல்லை சுவாமி, உங்களை பார்க்க வர அவசரத்தில் போட மறந்துட்டேன் அப்படின்னார். அப்படியான்னு சொன்ன உடனே பகவான் கழுத்தில் இருக்கக்கூடிய முத்தாரத்தை கைட்டி அப்படி போட்டார் தர்மராஜா கழுத்தில். துங்கும் பொழுதும் சரி, குளிக்கிற பொழுதும் சரி, எல்லாவற்றையும் கழட்டி அப்படி வச்சுடுவார். யார்? தர்மராஜா. ஆனால் பகவான் கொடுத்த அந்த முத்தாரத்தை மட்டும் கடைசி வரைக்கும் கைட்டியவரே கிடையாது. ஆனால் சாம்ராட் பட்டம் பெற்றிருக்கிறார். ராஜசூய வேள்வியை செய்து சாம்ராட் பட்டம் பெற்றுவிட்டு அங்கு வந்திருக்கக்கூடிய அந்த செல்வத்தை பார்த்து, அதீதமான செல்வம், அதிகமான செல்வம், அந்த செல்வத்தை பார்த்து பொறாமை கொண்டு தான் சூதாடனம் என்கின்ற முடிவுக்கு சகுனியை வைத்து சூதாடுறாங்க. எனக்கு பதில் எங்கள் மாமா ஆடுவார் அப்படின்னு துரியோதனன் சொல்லிட்டான். இப்போ இங்கே தர்மராஜா உட்கார்ந்துருக்கிறார், கட்டாயத்தின் பேரில் தான் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ ஒரு வார்த்தை என்ன சொல்லணும்? எனக்கும் ஒரு மாமா இருக்காண்டா, பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர், எனக்கு பதில் அவர் ஆடுவார்னார்னா அன்னைக்கே ஆட்டம் முடிஞ்சிருக்கும். சரி, அதுதான் கூப்பிடலை. இப்போ கூப்பிட வேண்டியது யாருடைய வேலை? தர்மராஜாவினுடைய வேலை. ஆனால் தர்மராஜா என்ன நினைத்தார் அப்படின்னா, நாம் செய்யக்கூடியதே பஞ்சமா பாதகம். பஞ்சமா பாதகம்னா என்ன? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருடுவது, பொய் சொல்லுவது, அதுக்கப்புறம் சூதாடுவது. அதில் ஒன்று சூதாடுறது. அப்போ அந்த சூதாடுவது பஞ்சமா பாதகத்தில் ஒன்று. கொலை செய்வதை காட்டிலும் சூதாடுவது கொடிது. இன்னொன்று, அந்த கொடிதுன்னு சொல்கிறேன் தெரியுங்களா, அந்த கொடியதில் சூதாடியவர்களுக்கு நிச்சயமாக நரகம் வரும். எவ்வளவுதான் கோடியாக தர்மம் பண்ணியிருந்தாலும் கையில் அந்த சூதாடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாளாவது ஒரு நிமிடமாவது நரகம் போய் தான் அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கம் போக முடியாது. இது தர்மராஜாவே அதாவது இங்கிருந்து பூமியிலிருந்து உயிரோட சொர்க்கம் போனவர் தர்மராஜா தான். ஆனால் அப்பேற்பட்ட தர்மராஜா கூட நரகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொர்க்கத்தை பார்த்தார். அது காரணம் என்னென்னா, கையில் ராஜாவாக இருந்தும் கூட சூதாட்டத்தினுடையதை அவர் வாடியதனால. அது மாதிரி இங்கே தர்மர் நினைக்கிறார், என்ன நினைக்கிறார்? நம்ம செய்கிறதே தப்பு, இந்த தப்புக்கு பகவானை துணை கிடைக்கணுமா? ஆனால் கிருஷ்ண அவதாரம் அப்படி இல்லை. நீ தப்பே பண்ணாலும் கூட என்னை சேர்த்துக்கொள் கூட்டுக்குன்றார். தப்பே பண்ணா கூட, ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை. இப்போ இவராக விருப்பப்பட்டு உட்காந்து ஆடலை அந்த சூதாட்டத்தை. யார் விருப்பப்பட்டதை? கட்டாயப்படுத்தியதனால தான் உட்கார்றார். அப்படி நீ கட்டாயமாக உட்காருகிற பொழுது அவன் சொன்னால எனக்கு பதில் எங்கள் மாமா ஆடுவார்னு, அதே மாதிரி நீயும் சொல்லியிருக்கலாம் எனக்கு பதில் எங்கள் மாமா ஆடுவார்னு. என்ன உட்கார வச்சிருக்கணும். சரி, அப்போ தான் உட்கார வைக்கல, அடுத்தாவது உட்கார வச்சிருக்கணும். எப்போ? இப்போது சாம்ராட் பட்டம் பெற்றவர், பல வகையான வைரம், வைடூரியம், கோமேதம், முத்து, பவளம், நிறைய ஆபரணங்கள் இருக்குது. யார் கழுத்தில்? தர்மராஜா கழுத்தில் சூதாட உட்காருகிற பொழுது. இப்போ அப்படி உட்கார்ற பொழுது அந்த சூதாடுற நேரம் பார்த்து
இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய முத்தாரம் தான் முதல் கைக்கு வந்துச்சு. பல நகைகள், பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நகைகள் இருக்கிற பொழுது, தர்மராஜா கழுத்தில் இருக்கிற பொழுது முதல்ல வந்தது பகவான் முதல்ல பார்த்து முதல்ல தருமனுக்கு கொடுத்த அந்த ஆரம் தான் முதல்ல கைக்கு வந்துச்சு. இப்போ அந்த ஆரம் கைக்கு வந்த உடனே என்ன நினைக்கணும்? இது பகவான் நமக்கு கொடுத்த பரிசு. அந்த இடத்துல என்ன சொல்லணும்? பகவான் என்று ஒரு வார்த்தை அவர் நினைத்திருந்தால் அந்த காயில பகவான் வந்து உட்கார்ந்து இருந்திருப்பார். அதுக்கப்புறம் ஆட்டமே ஆடி இருக்க மாட்டாங்க யார்? இந்த கௌரவர்கள். ஆனால் இவர் என்ன நினைச்சார்? வெறும் முத்தாரம் என்று அப்படி வச்சார். இது பகவான் கொடுத்தது என்று அவர் என்ன நினைக்கல. அப்போ பகவானை நினைக்க வேண்டியது யார் கடமை? நம் கடமை தானே. பகவான் நாமத்தை சொல்ல வேண்டியது யார் கடமை? நம் கடமை தானே. அப்போ நாம் சொல்லாதது இப்போ தர்மருடைய குற்றமா? ஏன்னா தர்மருக்கு பக்கத்திலேயே நின்று இருக்கிறார் பகவான். கண்ணுக்கு தான் தெரியலை. ஏன்னா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பெருமான், தூணிலும் இருக்கக்கூடிய பெருமான், துரும்பிலும் இருக்கக்கூடிய பெருமான், அப்பேற்பட்ட பெருமான் பக்கத்தில் நிற்கிறார். இந்த தருமை என்ன கூப்பிட மாட்டானா? அதுக்காக தான் பகவான் என்ன பண்ணார்? கோடி நகைகள் அணிந்திருந்தாலும் முதல்ல வைக்கக்கூடிய நகை நான் கொடுத்ததா இருக்கணும்னு கையில் வர வச்சார். இப்பயாவது என் திருப்பெயரை சொல்லுவாயான்னு பார்த்தார், சொல்லலை. இப்போ குற்றம் யார் பேர்ல? தர்மர் பேரில் தானே. அதனால தான் இங்கே சொல்லுகிற பொழுது கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவர் கோவிந்தா அப்படின்னு ஒரு நாமத்தை சொல்லுகிற பொழுது நாமும் கூச்சமின்றி அந்த கோவிந்த நாமத்தை சத்தம் போட்டு சொல்லலன்னா கூட மனதிலேயாவது சொல்லணும். சத்தம் போட்டு சொல்லணும்னா கூட சொல்லணும், திருப்பி ரிட்டன் சொல்லணும். சில பேர் இப்பெல்லாம் வணக்கம் வச்சாவே திருப்பி ரிட்டன் வணக்கம் வைக்கிறது கிடையாது. உண்மையா இல்லையா? இருக்கட்டும். வணக்கம் வச்சிங்கன்னாவே என்ன சொல்ல மாட்டா? இருக்கட்டும் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த வணக்கம் அவர்களுக்கு அல்ல. யாருக்கு? எல்லோருடைய இதயத்துக்குள்ளும் மறைந்து மனசாட்சி என்கின்ற ரூபத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு சொல்லக்கூடிய வணக்கம். அப்போ அந்த வணக்கத்தை நம்ம சொல்லாமல் விடலாம? அந்த மனதில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு சொல்கிற வணக்கம். அதனால தான் இங்கே சொல்லுகிற பொழுது கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வீடு வச்சுருந்து கொஞ்சம் சவுண்டாக வந்து பகவானுடைய நாமம் போட்டோ அல்லது தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருவெம்பாவை இதெல்லாம் ஒழிச்சா கேஸ் கொடுத்துட்றான். ஆமாம், அந்த இடத்துல ரொம்ப சத்தமாக மைக் போட்டு வச்சுக்கிறாங்க. சவுண்டை குறைக்க சொல்லுங்க அப்படின்னு என்ன கேஸ் கொடுத்துட்றாங்க. அது மாதிரி பகவானுடைய நாமத்தை நாம் கேட்பதற்காகவே இப்பிறவி எடுத்திருக்கிறோம், சொல்லுவதற்காகவே இப்பிறவி எடுத்திருக்கோம். அதைத்தான் ஆண்டாள் சொல்லுகிறார், நேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய். அப்பன்னா அம்மா பெண்ணே, தயிர் என்று சொல்லக்கூடியதை இடைச்சியர் என்று சொல்லக்கூடிய ஆயர் குலத்து பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் கடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஓசை என்று சொல்லக்கூடிய வளையலினுடைய ஓசை ஒரு பக்கம் இருக்கின்றது. ஒரு பக்கம் கீசு கீசு என்று பறவைகள் சத்தம் போட்டு கொண்டு பொழுது விடிந்து விட்டது என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டு செல்லுகிறது. நாங்கள் அனைவருமே இறைவனை வணங்குகின்றோம் என்று அந்த பறவைகள் சொல்லுகிறது. நாங்கள் ஒரு பக்கம் நாராயணா நாராயணா என்று பாராயணம் சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் கேட்டும் கூட அந்த உறக்கம் என்கின்ற தூக்கத்தின் மீது நீ என்ன வச்சிருக்கிறாய்? இறைவன் பால் வைக்கக்கூடிய பக்தியை, நாராயணன் மீது வைக்கக்கூடிய பக்தியை தூக்கத்தின் மீது வைத்து கொண்டிருக்கிறாய். சீக்கிரமாக எழுந்து வந்து பெண்ணே, பேய் பெண்ணே. ஏன் பேய்க்கு என்ன தெரியாது? நல்லவங்க தெரியுமா, கெட்டவங்க தெரியுமா? தெரியாது. இன்னொன்று என்ன தெரியும்? பேய்க்கு இறைவன் தெரியாது, மனிதர் தெரியாது இல்லையா? அதனால தான் சொன்னா பேய் பெண்ணேன்னு சொல்லிட்டா. அதனால சீக்கிரமாக பேய்க்கு என்ன தெரியாது? இறைவன் கருணை தெரியாது. ஆனால் நீ பேயாக இருந்தால், பேயின்னு சொல்லியாச்சு, அப்புறம் பெண்ணுன்னு சொல்லியாச்சு. பெண்ணுன்னா பேயும் இறங்குமா? ஒரு பழமொழி உண்டு தெரியுமா? பெண்ணுன்னா
பேயும் இறங்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி இங்க பேய் பெண்ணே, அதனால இன்னுமா உனக்கு மனம் இறங்கவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பிராட்டியார் 7வது பாடலை நிறைவு செய்கின்றாள். அதனால மதிகட்ட பெண்ணே, பறவைகள் ஒலிக்கின்றது, சீக்கிரமாக வந்து கதவை திறந்து அந்த கேசவனை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம், எங்களோடு சேர்ந்து அந்த கேசவனை நீ பாடினால் உனக்கும் என்ன கிடைக்கும்? 16 வகையான செல்வத்தோடு கடைசியாக கிடைக்கக்கூடிய வைகுந்த பதமி பரமபத வாசல் என்ன கிடைக்கும்? அந்த பரமபதம் என்று சொல்லக்கூடிய பகவானுடைய திருவடி நிழலில் நமக்கும் இடம் கிடைப்பது திண்ணம். அதனால சீக்கிரமா எழுந்து வா என்று அந்த பெண்ணை சொல்றாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய 8வது பாடல், கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அதை சொல்ற பொழுது சொல்றான். என்ன சொல்றா? கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான். அப்போ அங்க இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியை உடைய பெண்ணே, கீழ்வானம் வெளுத்தது. இந்த வானம் என்ன பண்ணுதா? பொழுது விடியற்கூடிய காலை. அதனால கிழக்கு என்று சொல்லக்கூடியது வெளுக்கின்றது. அப்படி கிழக்கு வெளுத்தாதான் பொழுது விடிந்ததுன்ற ஒரு அர்த்தம். அதனால கீழ்வானம் சிவக்கிறது, அதனால வெளுக்கிறது. எருமைகள் சிறிது நேரம் விடுதலை பெற்று மேய்வதற்கு சென்று, அதாவது இரவு முழுவதும் இந்த எருமைகள் என்று சொல்லக்கூடிய அந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய எருமை என்று சொல்லக்கூடியதெல்லாம் ஓய்வு எடுத்துருச்சு. சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு அந்த பொழுது விடிந்து விட்டது அப்படிங்கிற காரணத்திற்காக அந்த எருமைகள் எல்லாம் அது மேய்வதற்காக செல்ல தொடங்கிவிட்டது. எப்போ? விடியற் காலை பொழுது கீழ்வானம் என்று சொல்லக்கூடியது வெளுக்கின்ற பொழுதே அது புறப்படுது. அதை விடுதலை பெற்று மேய்வதற்காக சென்று பரவி உள்ளன. நோன்பு செய்யும் இடத்திற்கு பலர் சென்று விட்டனர். இந்த பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சில பேர் என்ன இரவெல்லாம் தூங்கலையாம். எதுக்கு தூங்கலை? இப்பயும் பார்த்தீங்கன்னா அதிக மகிழ்ச்சி இருந்தால் நமக்கு தூக்கம் வராது, அதிக துக்கம் இருந்தாலும் தூக்கம் வராது. இன்னொன்று, நாளைக்கு எங்கேயாவது நாம் போகணும், இந்த நேரத்துக்கு போகணுன்னா பார்த்தீங்கன்னா அலாரம் வச்சுருப்போம். ஒரு பக்கம் செல்ஃபோனில் இருக்கும், ஒரு பக்கம் அலாரம் வைக்கக்கூடிய எதில் வச்சுருப்பான், கடிகாரத்தில் வச்சுருப்போம், ஒரு பக்கம் வாட்சில் வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சுட்ருப்பாங்க. ஆனால் அதை அடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க எழுந்துருவாங்க. இந்த மனம் என்பதில் செட்டிங் பண்ணி வச்சிடுறோம் அந்த டைமிங் அப்படிங்கிறது. அதனால் இந்த மனம் உறக்கத்துக்கு போகாதான். எது? கண் வேண்டுமானால் துயிலும், ஆனால் மனம் தூங்குமானா அவ்வளவு சீக்கிரம் தூங்காதான். அந்த போகணும் 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 என்கின்ற எண்ணம். நாளைய தினத்தில் நாங்கள் பாவை நோன்பு என்று சொல்லக்கூடியதை இருந்தால் அந்த பகவானுடைய திருவருள் கிடைப்பது திண்ணம் என்று சொல்லி இந்த பெண்கள் இரவெல்லாம் தூங்கியதும் தூங்காத எப்படா விடியும்னு காத்துட்டு இருந்த பெண்கள் எல்லாம் எழுந்தாச்சு. அந்த பெண்கள் பாவை நோன்புக்கும் சென்றுட்டாங்க. அதனால இந்த எழுப்பக்கூடிய பெண்ணை ஆண்டாள் பிராட்டியார் சொல்றாராம். கீழ் வானம் என்று சொல்லக்கூடியது வெளுத்தது, எருமைகள் சிறிது நேரம் விடுதலை பெற்று மேய்வதற்கு சென்று பரவி உள்ளன. நோன்பு செய்யும் இடத்திற்கு பலர் சென்று விட்டனர், மீதம் உள்ளவர்களும் அங்கே கும்பிடும் நோக்கத்தோடு புறப்படுகின்றார். யாரை? பகவானை கும்பிட்டு செல்லலாம்ன்றதுக்காக சில பேர் அங்கே புறப்படுறாங்க. அதுக்கடுத்து சொல்றார், பலரும் சென்று விட்டார்கள், புறப்பட்டு விட்ட அவர்களை போக விடாமல் நிறுத்தி வைத்துள்ளேன். இந்த எழுப்பக்கூடிய பெண் சொல்றார், போகிறவங்களையே நான் வேண்டாம், கொஞ்சம் இருங்க, நேற்றைக்கே அவளும் வரேன்னு சொன்னா, அதனால் அந்த பெண்ணை எழுப்பி கூட சேர்த்து கொண்டு போவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அபிராமி பட்டர் சொல்லுகிற பொழுது, தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி ஐரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணியே அருள்வாமியே அபிராமியேன்னு. அந்த தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்பன்னா என்ன அர்த்தம்?
நான் மட்டும் வணங்கினா நலமா நான் மட்டும் இருக்கலாம். நான் வணங்கக்கூடிய திருவருள் என் கணவருக்கும் என் பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் போய் சேரும். ஆனால் ஒரு தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஒரு கூட்டு வழிபாடாக, இப்போ சிவராத்திரியில் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினத்தில் எல்லாம் பிரதோஷ காலத்துல எல்லாம் நிறைய கூட்டமாக வந்து நம்ம எல்லாம் இறைவனை வணங்குகிற பொழுது தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை மொத்தம். அப்போ அந்த 21 தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமுறைகள் அத்தனையும் நலம் பெறக்கூடிய ஒரு சிறப்பு வந்து கூட்டு வழிபாட்டுக்கு உண்டு. அதனால் தனித்தனியாக போய் கோயிலை வணங்குவதை காட்டிலும் அந்த இறை நாமத்தை பாடுவதை காட்டிலும், அதனால தான் பழமொழி சொல்லுமே, ஒரு கை தட்டினா ஓசை வராது, எல்லார் கையும் தட்டினால்தான், பல கை தட்டுகிற பொழுதுதான் ஓசை அதிகமாக வரும். அதே மாதிரி ஒருவர் பகவானே பகவானே பகவானேன்னு கூப்பிட்டா சீக்கிரமாக வரமாட்டார். யார் அந்த பகவான்? அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு 10 பேர் சேர்ந்து கூப்பிட்டோம்னா அச்சோ குழந்தைங்களுக்கு என்னமோ அடித்து 10 பேர் சேர்ந்து கூப்பிட்றாங்களே அப்படின்னு என்ன பண்ணுவாராம்? சீக்கிரமாக மனம் இறங்கி, அவர் இறங்கலைனாலும் பிராட்டியார் பக்கத்தில் இருக்கிற அம்பாள் என்ன செய்வாளாம்? சுவாமி என்னமோ தெரியல, என் குழந்தைங்க சீக்கிரமாக என்ன சொல்லுது, குழந்தைங்க ஒட்டுமொத்தமாக சேர்ந்து உங்களுடைய நாமத்தை சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ சீக்கிரமாக கொடுக்கலாங்கன்னு அந்த பிராட்டியார் சீக்கிரம் வரவேற்பாலாம். அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாள்? இடத்திற்கு பலரும் சென்று விட்டனர், மீதமுள்ளவர்கள் அங்கே கும்பிடும் நோக்கத்தோடு புறப்படுகின்றார், அவர்களை போக விடாமல் நிறுத்தி வைத்து உன்னையும் அழைக்க வந்து நின்றோம். உன்னையும் நாங்கள் அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இப்போவும் நீ என்ன பண்ணின்னு இருக்க? உறக்கத்தின் மீது பற்று வைத்திருக்கிறாய். அதனால போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். உன்னை வந்து கதவை திறந்து சீக்கிரமா வான்னு சொல்லி உன்னையும் அழைத்து கொண்டு போகலாம் என்று வந்தா இன்னும் உனக்கு என்ன இல்லை? மனசு வரல, தூக்கத்தின் மீது பற்று வைத்திருக்கிறாய். அதனால பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை. கேசி என்று சொல்லக்கூடியவன் இந்த கம்சனுடைய பேச்சை கேட்டு அவன் என்ன பண்ணானா? குதிரை வடிவத்தை எடுத்துக்கொண்டு, அசுரனவன், பகவான் எம்பெருமான் குழந்தை ரூபத்தில் இருக்கிறார். அந்த கேசி என்று சொல்லக்கூடிய குதிரை வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்த அரக்கன் பகவானை கொல்லும் பொருட்டு வரார். சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய பகவான் பார்த்தார், எங்கிட்டயா சண்டைக்கு வர வா அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை கொன்றுவிட்டு அவனுக்கு முக்தி கொடுத்த பெருமான். யார் அவரு? தன்னை கொல்ல வந்தவனுக்கு கூட சொர்க்கத்தை கொடுத்த பெருமானா. யோசிச்சு பாருங்க, தன்னை கொல்ல வந்தவனுக்கே சொர்க்கம் கொடுக்கக்கூடிய பெருமான். நேற்றைக்கே சொன்னேன், நேற்றைக்கு முந்தைய தினம் பேய் என்று சொல்லக்கூடிய உருவத்தை எடுத்துக்கொண்டு, யார் அது? பேய் முலை என்று சொல்லக்கூடிய அரக்கி பூதனையனுடைய அவளுடைய திருமார்பகத்தில் விஷத்தை கொண்டு பகவானை கொல்ல நினைக்க வந்தாள். ஆனால் அவளுக்கும் பகவான் என்ன கொடுத்தார்? மோட்சத்தை கொடுத்தார், முக்தியை கொடுத்தார், சொர்க்கத்தை கொடுத்தார். அது மட்டுமல்ல, பூமியில் எல்லோருடைய உடம்பையும் எரிக்கின்ற பொழுது உடம்பு என்று சொல்லக்கூடிய இறந்த உயிரற்ற உடம்பினுடைய நாற்றம் என்பது எப்படி இருக்கும்? பிண வாடை வீசும். ஆனால் இந்த பூதனையினுடைய உடம்பை வெட்டி எரிக்கின்ற பொழுது என்ன வாசனை வந்தது? கஸ்தூரி வாசனை வந்தது, ஜவ்வாது வாசனை வந்தது, கோரோஜன வாசனை வந்தது, சந்தன வாடை வந்தது. ஒரு அரக்கி விஷத்தை கொடுக்க வந்த அரக்கிக்கே கருணை செய்தார்னா அந்த பகவான் நமக்கு கருணை செய்ய மாட்டார? அதனால தான் குதிரை வடிவம் எடுத்து வந்த அசுரனது வாயை பிளந்து கம்சன் ஏவிய மல்லர்களை அழித்தவன், தேவர்கள் எல்லாருக்கும் பெரிய தேவன், தேவாதி தேவன். யார் அவர்? பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர். அதனால அந்த தேவாதி தேவனை, அவனை நாம் சென்று அடைந்து பாடி வேண்டிக் கொண்டு வணங்கினால், அவரை பாடி வணங்கினா ஆராய்ந்து தருவாராம். எதை? நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை ஆராய்ச்சி பண்ணி, ஆ என்று வாய் திறந்து இரக்கம் காட்டி வா என்று அழைத்து நாம் வேண்டுதலை ஆராய்ந்து அருள் புரிவார்.
நல்லது கேட்டால் நல்லதை கொடுப்பார், கெட்டது கேட்டாலும் கொடுப்பாராம். ஆனால் அந்த கெட்டதுனால வரக்கூடிய துன்பம் என்று சொல்லக்கூடியதை களைவாராம். கிருஷ்ணன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனிதர்களினுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கக்கூடியவன் என்பது பொருள். மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஆசையையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு பெருமானாக இந்த பகவான் என்று சொல்லக்கூடியவர் இருக்கின்றார். அதனால பெண்ணே இன்று போனால் என்று, எது இன்னைக்கு போனால் மறுபடியும் மார்கழி வருகின்ற வரைக்கும் அந்த பகவானை பாடுவதற்கு நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கணும். அதனால் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று பகவானே கீதையில் சொல்லி இருக்கின்ற காரணத்தினால் இந்த மார்கழி மாதம் பாவை நோன்பு என்று சொல்லக்கூடியதை நாம் அத்தனை பேரும் இருந்து அந்த பகவானிடத்தில் வேண்டிக் கொண்டோமே ஆனால் அந்த பகவானாக இருக்கக்கூடியவர் நமக்கு என்ன தருவாராம்? வேண்டுதலை ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து திருவருளை தருவார். அதனால உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை சீக்கிரமாக எழுந்து வா, அந்த கேசவனை நாமும் பாடுவோம், அந்த நாராயணனை நாமும் பாடுவோம் என்று சொல்லி 8வது பாடலை நிறைவு செய்திருக்கின்றாள் ஆண்டாள் பிராட்டியார். அதனால முடிஞ்ச வரைக்கும் நாமும் இந்த மார்கழி மாசத்தில் ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்று அந்த பகவானுடைய திருவருள், அது சிவனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், ராமராக இருக்கலாம், ஆஞ்சநேயராக இருக்கலாம், அம்பாலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கோயிலில் ஏதேனும் ஒரு இறைவனுடைய பாதார விந்தத்தை கண்ணார கண்டு மனதார அந்த திருநாமத்தை வாயினால் பாடினோமே ஆனால் ஆராய்ச்சி பண்ணி நிச்சயமாக நம் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு திருநாளாக இந்த மார்கழி திங்கள் விளங்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நாளை மாலை 7 மணிக்கு சந்திப்போம் என்று கூறி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.